Namaskaram all. Namaskaram Mama. Thank you. Thanks a lot for accepting to give your time and share your insights for Namba Katcheri's interview. இது வந்து ஸோ என் பேர் ஆதித்யா. Namba Katcheriயில் ஒன் ஆஃப் தி வாலண்டியர் மெம்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணுறதோட இது ஒரு ஆசைக்காக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ Namba Katcheri பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். நம்ம நிறையா ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். பட் இந்த செஷன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, we wanted to know different perspectives of musicians and different roles that they play and what can they give back to the other upcoming generations and young generations and the development of the overall culture and the art form as such. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அண்ட் இந்த மாதிரி நிறையா பேரை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், அவளோட ஜெர்னியை தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து நம்ம என்ன இன்சைட்ஸ் எடுத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துலேயும் இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பெருசாக கொடுக்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே இந்த இதில் இருக்கிறவாள் எல்லாருக்குமே தெரியும். பட் அதர் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக் பேக்ரவுண்ட், ஸோ வி வெல்கம் மிஸ்டர் ப்ரொஃபஸர் TT Narendran Mama, who has been in the music journey for a very long time, I think from his childhood days. அதை பற்றிலாம் நீங்கள் நிறையா ஷேர் பண்ணுவீள். அண்ட் IITயில் you hold a very huge place and you are different hats, not just a performer. You have been a active teacher, you have been a reviewer, you have been a organizer. ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் ஒருத்தர்கிட்ட பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் ரேரான விஷயம். ஸோ அதனால் உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுட்டு இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் தெரிஞ்சுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்கேன், அவ்வளோ இருக்குது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து இந்த கேள்வி கேட்குற விஷயத்தை மட்டும்தான் நான் பண்ணுறேன். கேள்விகள் எல்லாம் என்கிட்ட உங்களை பற்றி தெரிஞ்சவன் நிறையா பேர் கேட்கணுன்னு ஆசைப்பட்டு அனுப்பிச்சிருக்கா. ஸோ அதில் கன்சால்டேட் பண்ணி நிறையா கேள்விகள் எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த ஃப்ளோவில் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது ஒன்று நான் பார்த்து கேட்குறேன். ஸோ நீங்கள் வந்து யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆன்சர். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ டு பீப்புள் ஹூ டசன்ட் நோ யூ ஆர் ஹூ வாண்ட்ஸ் டு நோ யூ மோர் இன் டெப்த், ஒரு இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். அண்ட் இதில் வந்து there is no constraints as such. You can feel free to answer any question, you can feel free to leave a question. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டர்வியூ கிடையாது, ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஷேரிங் ஆர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது, உங்களை பற்றி கம்யூனிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. மாமா, தேங்க்ஸ் அலாட் ஃபார் அக்செப்டிங் அண்ட் கிவிங் யர் டைம் ஃபார் அஸ். நமஸ்காரம். Just talking about music, from very early childhood, வீட்டில் அந்த காலத்தில் இந்த 78 RPM ரெக்கார்ட்ஸ் யூஸ் டு பி பிளேட். The strongest impression in my childhood was MS Subbulakshmi singing யாரோ இவர் யாரோ. ஓகே. ஸோ அதுதான் நல்லா ஃபார்மாக மெமரி இருக்குது. There were quite a few other records, other singers also. பட் இதுதான் எனக்கு ரொம்ப சின்ன வயசில் கேட்டு இம்ப்ரெஷனபிள் ஏஜில் வந்தது. அப்புறம் மை மதர் யூஸ் டு ப்ளே வீணா, அம்மா வீணா கற்றுட்டுருந்தா. ஸோ அதுதான் ஆக்சுவலி தட் ட்ரூ டு மீ டு த வீணா. அண்ட் லேட்டர் மை கசின்ஸ் வேர் லேர்னிங் வீணா. ஸோ த்ரூ அவுட் அந்த வீணை நிறைய கேட்டுகிட்டே இருந்தது. அதனால் இட் கெப்ட் மீ இன்ட்ரெஸ்டட். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜில் ஐ ஸ்டார்டட் trying to play the veena on my own. Okay. Then my father dragged me to my mom's teacher and said, இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சொல்லிக் கொடுங்கடான்ட்டு. That is how it started. Okay. எந்த வயசில் இது? I formal learning at the age of 12. Okay. Big enough to hold the veena. அதையும் பார்த்துக்கணும். Okay. வாத்தியம் ரொம்ப பெருசு, அதனால் ரொம்ப குழந்தை இருக்குன்னா வாத்தியத்தை பிடிச்சிக்கிறதே கஷ்டம். Okay. அதுக்கப்புறம் ஒரு 10 years I learned from my mother's guru, that is Shri R.S. Rangappa from Rudrapatnam. He is living in Chennai then. Okay. Then கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக I wanted to learn from a vocalist. Okay. Veena from a vocalist. ஆமாம். Okay. Interesting. And I was inherently weak in லயம். என் தாளம் வீக்கு, இப்போவும் வீக்கு தான். Okay. So I deliberately went to Chengalpet Sri Ranganathan, who was known to be a laya wizard,
அண்ட் இன்னொரு சௌரியம் என்னென்னா, அவர் 2.5 கட்ட ஸ்ருதியில் பாடிட்டு இருந்தார். என் வீணை ஸ்ருதிக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளமே இருக்கல. ஓகே. நான் அவரை அப்ரோச் பண்ணி கேட்டேன், ஐயோ இது சரியாக வருமா அப்படின்னு. நீங்கள் வாங்க சார், ட்ரை பண்ணலாம் சார் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணேன். அப்புறம் அவர் பாடுறத நான் வீணையில் வாசிக்கணும். தட் இஸ் ஹவ் இட் வாஸ். முதல்ல என்னை பாட சொல்வார், அதுக்கப்புறம் வாசிப்பேன். இது மாதிரி முதல்ல போச்சு. அப்புறம் கொஞ்சம் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு. ஸோ அவர் பாடுறத நான் வாசிப்பேன். அண்டு ஜென்ரலி செட், நான் வாசிக்கிறது உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா விடாதீங்க, அவ்வளோதான் வரும்போது இருக்குதுன்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. நானாக கிவ் அப் பண்ணுற வரைக்கும் இன்சிஸ்ட் தட் ஐ ரீப்ரொடியூஸ் வாட் யூ சிங். ஓகே. அண்ட் இட் வெண்ட் ஆன் லைக் தட். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் சில பிளேயிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து things which I had to improvise to get the vocalist touch and so on. எவ்வளோ தூரத்துக்கு சக்சீட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் ஸோ அண்ட் this association continued for a good 25 years. Oh, great. That is a very long time with or a Guru Shishya thing. Najama interesting. Okay. So this is about the learning part of the music. Other தவிர of course leg dance அதை மாதிரி அதுலேருந்து சில கற்றுக்கிறது. ஐ மீன் லிஸனிங் இஸ் லேர்னிங். நிறைய கச்சேரிகள் கேட்கணும். அந்த காலத்தில் ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் யூஸ் டு பி பிளென்டி. 1 hour ப்ரோக்ராம், 1.5 hour ப்ரோக்ராம்லாம் கூட இருந்திருக்கு. அண்ட் தென் கச்சேரிகள் நேராக போய் கேட்குறது. இப்போ இருக்கிற அக்கோஸ்டிக்ஸ்லாம் அப்போ கிடையாது, இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. தி ப்ரிமிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் தட் ஐ ஹவ் பீன் த்ரூ இஸ் திஸ். நாதோபாசனா வந்து பிஎஸ்ஐ ஸ்கூலில் உள்ளே இருக்கிற ஹாலில் நடத்துவாள். ஆமாம், இது நீங்கள் டைம் லைனோட சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து லேட் 60s. ஓகே. 68, 69, 70 அந்த பீரியடில் பிஎஸ்ஐ ஸ்கூலுக்குள்ள ஒரு டிஞ்சி ஹால் இருக்கும். அதில் வந்து கீழெல்லாம் ஜமக்காலமும் பாயும் போட்டிருக்கோம். எண்ட் ஆஃப் தி ஹால் 2 பக்கம் 2 ஃபேன் இருக்கும், 4 சேர் போட்டிருப்பா. அது ஃபார் அ ஃபியூ ஓல்ட் பீப்புள். மோஸ்ட் ஆஃப் அஸ் சேட் க்ளோஸ் டு தி மியூசிஷியன். கீழே உட்காந்துட்டு கையில் விசிறி இருக்கும், விசிறிட்டு பாட்டு கேட்போம். ஃபேன்ஸ் கம்மியாக இருந்ததுனால அக்கோஸ்டிக்ஸ் அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லைன்னு. ஓகே. அண்ட் தெர் வாஸ் அ சர்டன் என்ன சொல்கிறது இன்டிமெசி பிட்வீன் தி பர்ஃபார்மர் அண்ட் தி ஆடியன்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய கச்சேரிகள் கேட்டிருக்கோம். ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கம்பேர்ட் டு தட் இப்போ இருக்கிற செட்டப்லாம் பார்த்தா கொஞ்சம் சிந்தட்டிக்காக இருக்குது. ஓகே. பட் தென் அது போனது தான். ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் வித் டைம்ஸ். சர்டன் சேஞ்சஸ் ஆர் இன்னோவேட்டிவ். நாங்கள் தான் எங்களை மாற்றிக்கணும். அது சும்மா அதையே நினச்சிட்டு இருக்கிறது. பட் எஸ் தே ஆர் நாஸ்டாலஜிக். அவ்வளோ. ஓகே. நிறையா கொஸ்டினுக்கு நீங்கள் இப்போவே லைட்டாக 1 வேர்டில் ஆன்சர் கொடுத்துட்டே வந்திருக்கேன். பட் அதை பற்றி டீப்பாக ஒரு கொஸ்டினாக நான் கேட்குறேன். இது வந்து உங்களோட மியூசிக் ஜெர்னி பற்றி சொன்னேன். பட் யூ வாண்ட் எ வெரி ஸ்ட்ராங் அகாடமிக் ஜெர்னி ஆல்சோ. ஸோ அதை பற்றி ஒரு 2 வார்த்தை சொன்னேன்னா அதுலேருந்து. ஆக்சுவலாக மியூசிக் அண்ட் அகாடமிக்ஸ் ஹேவ் பீன் இன் கான்ஃப்ளிக்ட் அட் டைம்ஸ். ஓகே. அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸ்கூலில் படிக்கும்போது இதை வெளியில் சொன்னால் இட் வுட் பி அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ரிடிக்யூல். அதை மாதிரி இருந்தது. ஓகே. அவ்வளோ கொலோனியல் சாயிருந்தோம் அப்போ அந்த சமயத்தில். அதனால் இட் வாஸ் அ க்ளோஸ்லி கார்டட் சீக்ரெட். வீணை கற்றுக்கிறது அப்படிங்கிறதே. ஓகே. காலேஜ் வந்தப்புறம் அந்த பேரியர்லாம் போயிடுது. ஐ வாஸ் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். பட் தேர் வாஸ் அ ஸ்டேஜ் வென் படிக்க முடியல. நாளைக்கு செமிஸ்டர் எக்ஸாம் இருக்கும், வீணை வாசிக்கணும் போல இருக்கும். அது படிக்கிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கா இல்லைன்னா வீணையில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்லையா? எப்படி ஒன்றா வச்சுக்கலாம். பட் தேர் வேர் டைம்ஸ் வென் தீஸ் டூ கான்ஃப்ளிக்டட். அப்புறம் வீணை வாசிக்கிறது யாருக்காவது விழுந்துட போகிறது, திட்ட போகிற அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக வர அந்த மாதிரி. ஆல்ரெடி வீணை வாசிக்கிறது கேட்காது. ஆமாம். ஸோ இப்படியெல்லாம் ஆயிருக்கு. பட்
கிராஜுவலி ஒரு மாதிரி ஐ ஃபவுண்ட் ஈக்குவலிபிரியம் ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே. தி பெஸ்ட் டைம் வாஸ் பாசிபிளி மை ஸ்டூடெண்ட் லைஃப் அட் ஐஐடி ஹாஸ்டல். வென் தி ஈவினிங் டீ டைம் வந்தால் எல்லோரும் டீ காஃபி குடிச்சிட்டு விளையாட போயிடுவாள். டீ டைம் டு டின்னர் டைம் வாஸ் மை ப்ராக்டிஸ் டைம். ஓகே. அது வேறு எந்த ஹிண்ட்ரன்ஸும் இல்லாமல் ஸோ படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க முடிஞ்சது மியூசிக்கு. ஸோ காலேஜ் ஹாஸ்டல் வாஸ் மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் அக்செப்டன்ஸ் இனஃப் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ் அண்ட் அதர் திங்ஸ். அங்கே வேறு எதுவும் ப்ளஸ் இந்த கம்யூட்டிங் டைம்லாம் சேவ் ஆகிடுது ஹாஸ்டலில் இருந்ததுனால. ஓகே. ஸோ இல்லை ஹாஸ்டலில் இருந்தால் ஜென்ரலாகவே இந்த ஹாஸ்டல் டெண்டன்சிஸ் கலாய்க்கிறது, இந்த ரேக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குமே. அதெல்லாமும் உண்டு. பட் தென் இஃப் தேர் ஆர் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் தே வுட் கம் டு மீ. அண்ட் பிகாஸ் அங்கே வந்து சினிமா பாட்டு அடிபடுங்கிறதுனால வீணையில் சினிமா பாட்டும் வாசிச்சிருக்கேன், சினிமா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வாசிச்சிருக்கேன், சில சித்தார் பிட்ஸை வீணையில் வாசிச்சிருக்கேன். இதையும் தவிர வந்து வீட்டில் ஹார்மோனியமும் வாசிச்சிருக்கேன். ஓ, இது எனக்கே தெரியாது. இதை உங்களை பற்றி நான் எங்கேயுமே படிக்கலை. ஓகே. ஸோ வாட் எவர் குட் கான்ட்ரிபியூட் டு தி கலெக்டிவ் எஃபர்ட், அவ்வளோதான். புரியுது. ஸோ தட் வாஸ் த கொஸ்டின் ஆக்சுவலி. ஹவு டு யூ பேலன்ஸ் த ரிகரஸ் அகாடமிக் கேரியர் வித் டீப் இன்வால்மெண்ட் இன் கர்நாடிக் மியூசிக்? அது வந்து இந்த காலத்தில் ரொம்ப ரேர். ஏன்னா ஃபுல் டைம் மியூசிஷியனாக இருக்கிறது அப்படிங்கிறது நிறையா பேர் ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்க முடியல, எடுத்துக்க பயப்படுறா, அவர் எடுத்துக்கிறது அது அவளோட ஒப்பீனியன். வேலைக்கும் போயிட்டு மியூசிக்கையும் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கச்சேரியாக இருந்தால் சொல்லுங்கோ அப்படின்னு எங்களுக்கே சொல்லியிருக்கா. ஆர் வீக் டேலெலாம் கஷ்டம், ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நிறையா கேட்டிருக்கோம். ஸோ ஹவு டு யூ மேனேஜ் டு பேலன்ஸ் த ஒர்க் லைஃப் வித் அகாடமிக் ஆஸ் வெல் அஸ் இது? பிகாஸ் இது நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் வந்து யூ ஆர் அட் ஹோல்டிங் அ ஹையர் பொசிஷன் அட் ஐஐடி, நாட் ஜஸ்ட் அ நார்மல் கைண்ட் ஆஃப் அ ஜாப். ஸோ that kind of a job needs more attention and time spent there, and also you are not leaving the Veena and you are performing, teaching and reviewing also behind. So what is the secret sauce or of your energy? Nothing great actually. Early mornings கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஈவினிங் வந்தால் வீணை வாசிக்க முடியும். ஸோ அதுக்கு டைம் இருந்தது. அஃப்கோர்ஸ் இது இந்த ஆர்கனைசிங் மியூசிக் கான்சர்ட்ஸ்லாம் ஆஃபன் ஹேப்பன் டியூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ் தான். ஒன்லி திங் இஸ் ஐ ஹேட் அதர் பீப்புள் ஆல்சோ டு ஹெல்ப் மீ, அண்ட் ஐ ஹேட் ஸ்டார்டட் க்ரூமிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ டு ஹெல்ப் மீ அவுட். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இட் வாஸ் தே ஹூ ஆர் கான்டாக்டிங் த மியூசிஷியன்ஸ், ஃபிக்ஸிங் அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு கெட் பீப்புள் டு ஹெல்ப் அவுட். நீங்கள் சாதாரணமாக ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஆர்கனைசிங் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து தெரியும். அதுவும் இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறது, இப்போ அது தெர் ஆர் லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஆர் யூ கேன் பி கான்டாக்டட் வயா ஆன்லைன் ஆர் இவாள் அங்கே கேட்டிருக்கோம் இங்கே கேட்டிருக்கோன்னு. பேக் தென் அந்த ஃபெசிலிட்டியும் ரொம்ப பெருசாக கிடையாது. ஸோ ஆர்கனைசிங்கிறது அப்போ இன்னும் சேலஞ்சிங்காக இருந்திருக்குமே. கொஞ்சம் லீட் டைம் ஜாஸ்தி. ஸோ அந்த காலத்தில் இன்லைன் லெட்டர், போஸ்ட் கார்டு இந்த மாதிரிலாம் எழுதி கேட்டு அவள் பதில் போட்டு. இல்லை அவள் அங்கே ஒருத்தர் அப்படி இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சில சபாஸை கேட்டு அட்ரஸ் வாங்கியிருக்கோம். வெளியூர் மியூசிஷியன்ஸ்னால் சபா செக்ரட்டரிஸை கேட்டால் அந்த மாதிரி ஐ காட் ஹெல்ப் ஃப்ரம் மியூசிக் அகாடமி ஆஃபீஸ், ஃப்ரம் கிருஷ்ணகான சபா சம்டைம்ஸ். அவளை கேட்ட அப்புறம் இன்னொன்று இருக்குது, எங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி குறைச்சல். ஸோ இந்த சபாஸோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். அதில் யாராவது வெளியூர் ஆர்டிஸ்ட் வரா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த டேட்டை பார்த்துட்டு அவளை கான்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு முந்தின நாளோ அடுத்த நாளோ கம்பைன் பண்ணி சேர்த்து வச்சு பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணுவோம். ஓகே. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் தி டாக்டிக்ஸ். ஏன்னா ட்ராவலுக்குன்னு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதை மாதிரி இருந்தது. ஒன் திங் விச் ஐ மஸ்ட் பிளேஸ் ஆன் ரெக்கார்ட் இஸ் there was a certain amount of goodwill that we enjoyed with the musicians. So நிறைய பேர் வந்து ஃபார் பால்ட்ரி ரெம்யூனரேஷன் சந்தோஷமாக வந்து ஒத்துழைப்பு வாசிச்சுட்டு போயிருக்கா, பாடிட்டு போயிருக்கா. ஸோ அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தட் இஸ் அ வெரி பிக் திங். ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு விதமாக இருந்தாலும் அதை ஒத்துண்டு அதோட பர்பஸை புரிஞ்சுட்டு ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஆஸ் அ மியூசிஷியனுங்கிறது இட்ஸ் அ கிரேட் திங் அண்ட் வி ஹேவ் டு ஆனர் தெம். அண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறீங்களா? ஸோ வேர் வாஸ் திஸ்? இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது இஸ் இட் த்ரூ அவுட் சென்னை அந்த மாதிரியா, ஒரு இஸ் இட் பர்டிகுலர் டு ஒன் பாயிண்ட்? ஸ்பெசிஃபிக் டு ஐஐடி கேம்பஸ். ஓகே. ஐஐடி மியூசிக் கிளப். ஓகே. ஓகே. ஸோ அதுக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே தான் கச்சேரியெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். நான்
one side was getting musicians to perform at IIT. இன்னொரு சைடு வந்து IIT has a cosmopolitan student அது, convincing students to come, அது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ I did find that there was a stage when instrumental concerts were actually more popular. பசங்க நிறைய பேர் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, நீ இன்ஸ்ட்ருமெண்டல் கான்சர்ட்டை வந்து உனக்கு அந்த சவுண்டு பிடிச்சிருக்கா பாரு, ஓகே, இப்படிலாம் சொல்லி we have got people in. ஸோ இன்றைக்கி ஒன்றா வாத்திய கச்சேரிக்கு மனுஷாலே வரலையே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. பட் அப்போ வந்து இதுவும் உதவித்து ஈவன் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் that the indifference to instrumental concerts is more prominent in Chennai than other places. I don't know. Okay. People from other cities have to respond to that. Okay. ஸோ நீங்கள் ஐஐடியில் தான் உங்களோட மோஸ்ட் ஆஃப் தி டைம் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் மற்ற சபான்னு எடுத்துட்டீங்கன்னா அவளோட கோர் அஜெண்டாவே கச்சேரி ஹோஸ்ட் பண்ணுறது, அண்ட் தேவ் பீன் டூயிங் இட் ஃபார் அ வெரி லாங் டைம். அது அவர் ஸ்கெடியூலாக ரன் ஆகிட்டு. ஹவு இஸ் த மியூசிக் ஃப்ரீக்வெண்ட் இன் ஐஐடி? இப்போது வாரத்தில் ஒன்று மாதிரியா, மாதத்தில் ஒன்றா, வருஷத்தில் ஒரு 10 நாள் சீசன் அந்த மாதிரியா? ஹவு இஸ் த ஃப்ரீக்வன்சி? ஆரம்பத்தில் ஆம்பிஷியஸாக 2 concerts a monthன்னு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஸ்லோலி நான் இந்த அகடமிக் ரொட்டீன் அது இதெல்லாம் பார்த்துட்டு ஐ பேலன்ஸ் டு 18 concerts a year. per year. Okay. In which there will be a youth festival in January soon after the season. Okay. Where we would call youngsters to perform. இன்னைக்கு ரொம்ப சீனியராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பல பேர் அந்த காலத்தில் யூத் ஃபெஸ்டிவலில் பாடி இருக்கிறவா. ஓகே. தென் தி அதர் திங் இஸ் ஐஐடியில் ஒரு ரிகரஸ் அகாடமிக் ரொட்டீன் உண்டு பாருங்க. தடுக்கி போய் தான் டெஸ்ட்டு, என்ன வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டுகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆனிவர்சரி சீரீஸ் ஆகஸ்ட்டில் வச்சுருவோம். ஆக்சுவலி திஸ் மியூசிக் கிளப் had started in October. And in fact, I had not joined IIT at that time. Okay. October 17th, music club was started. I went into IIT in August 71. And அதுக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் மியூசிக் கிளப்புக்கு I started working for. ஸோ இந்த அகாடமிக் இதையும் வச்சு பேலன்ஸ் பண்ணிவிட்டு யூஸ்வலி there will be a star-studded anniversary series in August. அதுக்கப்புறம் மாதம் ஒரு கச்சேரி 2 கச்சேரி, எக்ஸாம் கிட்ட வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸ் நவம்பரில் எக்ஸாம் வருதுன்னா நவம்பர் டிசம்பர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் வெக்கேஷன் மந்த், ஸோ அப்பவும் கச்சேரி கிடையாது. திரும்ப ஜனவரியில் யூத் ஃபெஸ்ட் வரும். இந்த ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் ஓட்டின்னு போவோம். அப்புறம் செமிஸ்டர் எக்ஸாம்ஸ் வரப்போகிறதுனா ஸ்டாப். இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதம் கச்சேரியே இருக்காது. அப்போ மே ஜூன் ஜூலைலாம் போயிடும். திரும்ப ஆகஸ்ட்டில் தான் ரிவைவ் பண்ணும். ஓகே. ஸோ தட் இஸ் ஹவ் வி வர். ஓகே. ஸோ நீங்கள் வந்து வீணாக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் சின்ன வயசுலேருந்தே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் வீணா அட்ராக்டட் யூ டு ப்ளே? இப்போது அம்மா வாசிச்சிருந்தா அப்பா சொன்னாங்கிறத விட உங்களுக்கு அதில் வீணையில் ஒரு லைக்கிங், அதாவது சில பேருக்கு அதை பிடிச்சி அதை பண்ணியிருப்போம். இல்லைனா சில பேர் வந்து ஆற்றுல வந்து சொல்லியிருப்பா, ஏதோ ஒன்று பண்ணு, இதை நான் போய் உன கிளாஸில் சேர்க்குறேன் அப்படின்னு. அது பண்ண அதில் பிடிச்சி அதோட இன்ட்ரிகசி ஏதாவது பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வாட் இஸ் ஒன் திங் இன் வீணா தட் யூ லைக் தட் யூ pursued it? என்னோட சைல்ட்ஹுட்லலாம் இந்த ஜெண்டர் பயஸ் வாஸ் குவைட் ஸ்ட்ராங். ஸோ ஒரு பையன் வீடை வாசிக்கிறதுங்கிறதே வந்து நோபடி வுட் ஹவ் ஈவன் தாட் ஆஃப். ஓகே. டிபிக்கலி எனக்கு ஃபஸ்ட் அட்ராக்டிவ் ஃபேக்டர் வாஸ் ஒன்லி தட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலியிலே அது இருந்ததுனால தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ஐ காட் டு ஹியர். ஓகே. லேட்டர் இயர்ஸ் அது ரீசன் அவுட் பண்ணும்போது வாட் கெட் மீ வித் த வீணா அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து நிறைய ராகங்களோட பிரயோகங்கள் வீணையில் நல்லா ரிச்சாக விழுது. ஓகே. ஓகே. ஒன்று இன்ஃபேக்ட் ஈவன் கிரிட்டிக்ஸ் ஆஃப் த வீணா செட் தட் இட் கேன் யூஸ்ட் அஸ் எ ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. ராக பிரயோகங்களை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. தி அதர் திங் இஸ் this is the only instrument which is at the same pitch as the human voice. Okay. Violin, Nadaswaram, பாக்கி எல்லாமே எடுத்துட்டா they are 1 octave higher. Okay. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வயலின் பக்கவாத்தியம் வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா நிறைய தூரம்
they'll sometimes அந்த வாய்ஸ் மாதிரியே கேட்கறதுக்கு they'll play in the lower octave. ஓகே. அப்போ தான் அது மேட்ச் ஆகும். பட் வித் மை வெரி லிட்டில் நாலேஜ் ஆன் திஸ் ஓவரால் டொமைன், நான் வந்து இது எந்த அளவுக்கு ஃபேக்ட் அப்படின்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் அதில் அவ்வளோ ரிசர்ச் பண்ணதில்லை. அர்லியர் டேஸ் வீணா வாஸ் யூஸ் டு பி தி அக்கம்பனிங் ஃபார் இது வோக்கல், அதுக்கப்புறம் வயலின் டுக் ஓவர் அப்படின்னு நிறைய சொல்லி கேட்டிருக்கேன். அது உண்மையா? பெருசாக இந்த கான்சர்ட் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருந்ததா அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே ஓகே. ஹார்மோனியம் கூட இருந்திருக்கு அட் ஒன் டைம். அதாவது ஒரு ப்ராப்பர் கர்நாடிக் கச்சேரிக்கு பக்கவாதியமாக ஹார்மோனியம். அட்லீஸ்ட் 2 வெல் நோன் கேசஸ் தெரியும். ஓகே. ஆலத்தூர் பிரதர்ஸ் sang with the harmonium accompaniment of ஆலத்தூர் வெங்கடேஷ் ஐயர், who was their guru. ஓகே. அது மாதிரி ஆரம்பத்தில் அவள் கச்சேரி பண்ணிட்டு இருந்திருக்கா. தி அதர் பர்சன் who sang performed with harmonium accompaniment I've heard is பல்லடம் சஞ்சீவர் ஆஃப் ஃப்ளூட் வித் அவர் என்னமோ தீக்ஷிதர், சுப்பிரமணிய தீக்ஷிதர், நாட் ஷுர் அபவுட் தி நேம், ஹார்மோனியம் பக்கவாத்தியத்தோட வாசிச்சிருக்கா. ஓகே. ஸோ ஓரளவுக்கு அது இருந்திருக்கு. எஸ்ஜி கிட்டப்பாவோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவள் அண்ணா காசி ஐயர் ஹார்மோனியம் வாசிச்சிருப்பார். ஓகே. த்ரூ அவுட். ஓகே. அண்ட் பித்துக்குழி முருகதாஸ் இன் மோர் ரீசெண்ட் டைம்ஸ் அவரே ஹார்மோனியம் வாசிச்சுட்டு அவரே பாடுவார். ஸோ அது ஒரு அக்கம்பனிமெண்ட் இருந்திருக்கு. வீணையில் அக்கம்பனிமெண்ட்னு அந்த காலத்தில் ரெக்கார்ட் கேள்விப்பட்டது என்னென்னா, ஒரு தரம் தேவகோட்ட நாராயணயங்கார், அது ஹவு இட் ஹேப்பன்டுங்கிறது தெரியாது, பட் தேவகோட்டை அண்ட் அரியக்குடி ஆர் நெய்பரிங் வில்லேஜஸ், ப்ராபப்ளி தே நியூ ஈச் அதர் ஆல்சோ. ஸோ பெரம்பூர் சங்கீத சபாவில் அரியக்குடி ராமானுஜங்கார் பாட்டுக்கு தேவகோட்ட நாராயணங்கார் வீணை வாசித்து ஒரு கச்சேரி நடந்திருக்கு. ஓகே. சப்சிக்வெண்ட்லி தேவகோட்டை குரு காரக்குடி சாம்பசிவையர் வந்து, டே அது ராஜவாத்தியம், அதெல்லாம் நீ பக்கவாத்தியத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும், இது வந்து நாராயணங்காரே சொல்லியிருக்கார், எங்கள் வாத்தியார் அப்ஜெக்ட் பண்ண அப்புறம் கோச்சிட்டார் அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு தடவை நடந்தது. அப்புறம் ஒரு 20 years ago ஐ திங்க், அதே காரக்குடி பரம்பரையில் சுப்பிரமணியம் அவர் வந்து he was very concerned about the waning popularity of the வீணை. ராகசுதாஹாவில் ஒரு சீரீஸே நடத்தினார். 7 நாள் கச்சேரி நடந்தது. 7 நாளும் வீணை பக்கவாத்தியம். 2 of them I remember. ராஜ்குமார் பாரதி sang with கண்ணன் வெங்கட்ராமன் வீணை பக்கவாத்தியம். அப்புறம் ராஜேஸ்வரி பத்மநாபன் அக்கம்பனி மணிகிருஷ்ண சுவாமி. இது எந்த வருஷம், எப்போ நடந்தது இது? ஐ திங்க் தி ஏர்லி பார்ட் ஆஃப் தி மில்லேனியம், 2000. ஓகே. ஓகே. கிட்ட. ஓகே. ஸோ அப்பப்போ நடந்துட்டு இன் ரீசெண்ட் டைம்ஸ், லாஸ்ட் இயர் 1 yearல ஐ ஹர்ட் சாருலதா அக்கம்பனி ஆன் த வீணா, ஐ ஹர்ட் சாய் ஹரிணி அக்கம்பனி ஆன் த வீணா. அப்புறம் ராமகிருஷ்ணமூர்த்திக்கு ரமணா பாலச்சந்திரன் வாசிச்சு அதுவும் கேட்டிருக்கேன். ஸோ இப்போவும் நடக்கிறது. இன்ஃபேக்ட் இவெல்லாம் பார்த்தா ரொம்ப கேப்பபிளாகவே இருக்குது, நன்னாவே ஃபாலோ பண்ணுறான். ஸோ இஃப் எனி திங் ஐ திங்க் ஸ்ருதி ரிவ்யூவில் கூட எழுதியிருக்கு, வீணா ஆர்டிஸ்ட் ஆர் ரைசிங் த பார். ஓகே. ஓகே. இன்ட்ரெஸ்டிங். ஸோ பட் the vocalist would ordinarily prefer a violin because the bow இருக்கிறதுனால கார்வை இருக்குது. ஓகே. இந்த மேலே ஹையர் நோட்ஸை பிடிக்கும்போது இஃப் தே வாண்ட் அ லிட்டில் சப்போர்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா இந்த போவை அழுத்தி போட்டால் அது கொடுக்குற அந்த சவுண்டு, அந்த கம்ஃபர்ட் வந்து வீணையில் வராது. பிகாஸ் அ ப்ளக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் த சவுண்ட் வில் டை டவுன். ஓகே. Faster than compared to a bow instrument. Okay. You can sustain the sound for a longer time. Okay. Great. So இந்த பாயிண்டில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னேன், அது வந்து என்னோடய கொஷின் லிஸ்ட்டில் ஒரு இடத்துல வருது, பட் அதை நான் இந்த இடத்துல கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். கர்நாட்டிக்கில் எடுத்துட்டேன்னா நிறையா பக்கவாத்தியங்கள் இருக்குது, ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. அதில் particularly Veena is considered to be the god of Carnatic music. அதில் what makes Veena that special, or what gives, இப்போ நீங்கள் ராஜவாதியம்னு சொன்னதுனால ஏண்டா அதை பக்கவாதியத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னு ஒருத்தர் அபிப்பிராயம் சொன்னதுனால இந்த இடத்துல அதை கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு
primarily some of the most pregnant phrases of a raga come out best in the veena, and I would, without being fanatical about it, I would say நாதஸ்வரத்துலேயே அதே மாதிரி சில பிடிகள் ரொம்ப என்ன ரம்யமாக இருக்குது. ஸோ தீஸ் டூ ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதில் சில ராகங்கள் சில பிரயோகங்கள் கேட்குற போது ரொம்ப ரிச்சாக இருக்குது. அண்ட் தட் இஸ் வேர் ஐ திங்க் ரியலி தி மேஜஸ்டி லைஃப். நீங்கள் இன்றைக்கி டுடே த கமர்ஷியலாக த கான்சர்ட் பிளாட்ஃபார்ம் சூட்டபிலிட்டி அப்படின்னு கேட்டால் பர்ஹாப்ஸ் இட்ஸ் நாட் ஸோ கிரேட். In fact, many of our audience wouldn't know the famous critic Subudu. அவர் 2 கான்ட்ரவர்ஷியல் கிரிட்டிசிசம்ஸ் பண்ணியிருக்கார் அந்த காலத்தில். ஒரு தடவை he just dismissed முத்துசாமி தீக்ஷிதர். ஓகே. அண்ட் அதுக்கு நிறைய அப்புறம் ரிட்டார்ட்ஸும் வந்தது. தி அதர் டைம் he said, அது மித்தாலஜி டயத்துலேயே வயலின் இருந்திருந்தால் சரஸ்வதி தேவியே வயலினை தான் எடுத்துகிட்டு இருப்பா, வீணையில் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ கிரிட்டிக். ஆமாம். ஓகே. he just dismissed it. ஓகே. ஓகே, இதெல்லாம் வேஸ்ட் வாத்தியம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமும் இருக்குது. ஓகே. பட் இன் ஜென்ரலாக த காட் ஆஃப் மியூசிக் அப்படின்னாலே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காட் மியூசிக்னால் வீணை தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் சொன்னது வந்து இப்போது ஓகே, நாதஸ்வரத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணதுனால நிறையா மியூசிஷியன்ஸ் நாதஸ்வரத்தை கோட் பண்ணுறா. நாதஸ்வரத்துலேருந்து இந்த இது எடுத்துட்டோம், நாதஸ்வரத்துலேருந்து இது எடுத்துட்டோம். ரீசெண்டாக NAK நம்பாத்த கச்சேரியில் கூட ஒரு ஒர்க் ஷாப் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தி ஹுக்ஸ் வேர் ஃப்ரம் நாதஸ்வரம் தவல்னு நிறைய பேர் அதை கோட் பண்ணி பேசியிருக்கா. ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லெகசி கண்டிப்பாக. ஸோ உங்களுக்குன்னு பர்டிகுலர் காம்போசிஷன் ஆர் கம்போசர் விச் ஷேப்ட் யுவர் மியூசிக் கெரியர் மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு கம்போசிஷன், ஒரு கம்போசர், இந்த கம்போசர் இந்த சாங் விச் ஐ ப்ளே விச் இஸ் லைக், இப்போ சில பேர் சில பாட்டு அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமான்னு தெரியல. இப்போ ஷியாமா சாஸ்திரி, ஓ ஜெகதம்பா, ஆனந்த பைரி, அது வெரி இம்பேக்ட்ஃபுல் காம்பினேஷன். முத்துசாமி தீக்ஷர், பாலகோபாலா, பைரவி, another impactful combination. அண்ட் தியாகராஜ எடுத்துல ஆக்சுவலாக நிறைய இருக்குது. லெட் மீ, இது கேதார கவுடையில் துளசி பில்ல, அது எனக்கு வெரி இம்பேக்ட்ஃபுல் அது. அண்ட் நிறைய சின்ன சின்ன ராகங்கள்லாம் கூட அவர் நிறைய வழி காமிச்சிருக்கார். There's a lot actually to draw from Tyagaraja's kritis. Karara Priyalam, for example, he breathed life into that ragam. Okay. முன்னாடி அந்த ராகம் யூஸ் பண்ணல யாரும். ஓகே, கிரேட். ஸோ நீங்கள் அந்த ராகத்துன்னு சொன்னதுனால அடுத்த கொஷினும் அது ரிலேட்டடாகவே அமைஞ்சிடுது. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவளோட ஓன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ராகான்னு இருக்கும். இப்போது நம்ம என்ன தான் ஒன்று சொல்லி கொடுத்தாலுமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண நமக்கு அதில் ஒரு ருச்சி வரும், நமக்கு அதில் ஒரு டேஸ்ட் வரும். இது ஏன் இப்படி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சந்தேகம் வரும், கேள்வி வரும். அதில் தான் க்ரியேட்டிவிட்டி பிறக்கும். அந்த மாதிரி தான் இதுலமே வந்திருக்கு. ஸோ எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹேஸ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ராகாஸ். இதில் ஹவு டு யூ டிஸ்கிரைப் தி அப்ரோச் ஆஃப் மனோதர்மம்? அதாவது மனோதர்மம் பாட்டில் எவ்வளோ முக்கியம், அந்த மனோதர்மத்தில் அவள் ராகத்தை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், பண்ணக்கூடாது, பண்ணலாம், பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள். நான் மட்டும் இல்லை, என்னோடய ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் கூட ஐ ஹேட் மியூசிஷியன்ஸ் கிரிட்டிக்ஸ். தி ஆசிட் டெஸ்ட் ஃபார் அ மியூசிஷியன் இஸ் ராக ஆலாபனை. மனோதர்மம் ராகா. ஆமாம். ஓகே. என்ன அப்படின்ட்டு அது எடுபட்டால் தான் மற்றதெல்லாம் என்ன, உங்களுக்கு ராகம் பாட வரலைன்னா வேறு எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நான் தெர் இஸ் திஸ் கல்பனா சங்கீதம் வர்சஸ் கல்பித சங்கீதம். கீர்த்தனைலாம் வந்து கல்பித சங்கீதம், சொல்லி கொடுத்தது கரெக்டாக பாடணும் அப்படிங்கிறது ப்ரிடாமினண்ட்டாக வருது. உங்கள் இன்வால்மெண்ட்டுங்கிறது அப்புறம், பட் இதுதான் ஃபஸ்ட்டு. ராகங்களை நீங்கள் சொல்லி கொடுத்து பாட முடியாது. யூ கேனாட் பி டாட் டு சிங் அன் ஆலாபனா. That doesn't make sense. Okay. ஸோ அதுதான் வந்து எவ்ரி கச்சேரி இஸ் அ கிளாஸ். ஓகே. நம்ம போய் கேட்குற கச்சேரிகள்லாம்
அண்ட் இதில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தி illiteracy of the previous generation was indirectly a blessing. அவள் ரொம்ப அனலிட்டிக்கலாக போகாமல் கேட்ட பிரயோகங்களை வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி பில்டப் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்த ஃபார்மல் எஜுகேஷன், இந்த அனலிட்டிக்கல் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தி ஆரோகணம் அண்ட் அவரோகணம், த நோட்ஸ் ஆஃப் தி ராகா ஹேவ் டேக்கன் ப்ரைமசி. ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, many permutation combinations of notes are being tried, skipping some notes and all that. Maybe people like it. எனக்கு ரசிக்கலை. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு மாதிரி அனலிட்டிக்கலாக இருக்குது, கிளினிக்கலாக இருக்குது, ஏஸ்தட்டிக்கலாக இருக்குது. எனக்கு ஏஸ்தட்டிக்காக இல்லை, எனக்கு அதில் பாவம் தெரியல. ஓகே, என்ன இந்த ராகத்துக்கு இதெல்லாம் அனாவசியம் தோன்றுறது, இதை வேறு மாதிரி டெவலப் பண்ணலாம்னு தோன்றுறது. ஓகே ஓகே. ஸோ உங்களோட ஆஸ்பெக்ட் ஆஃப் மனோதர்மம், அதாவது இப்போது என்ன பண்ணக்கூடாது, பண்ணது நமக்கு எது ரசிக்கலை அப்படின்னு, பட் என்ன பண்ணினா அது இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொண்டு வர முடியும்? கீர்த்தனைகள் கற்றுக்கிற போது, இன்ஃபேக்ட் நான் இப்போ கீர்த்தனை சொல்லி கொடுக்குற போது இந்த ஃப்ரேஸ் எல்லாம் கவனி, தீஸ் ஆர் crucial phrases for this ராகம், அதையும் இப்போ சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அந்த காலத்தில் ஒரு மாதிரி வேகாக சொல்லி விட்ருவா, ஒரு ராகம் பாடணுன்னா அந்த ராகத்தில் நீ 10 கீர்த்தனையாவது பாடம் பண்ணியிருக்கணும்ன்ட்டு. அது எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, அந்த ராகத்தோட ஸ்வரூபம் நம்ம இம்ப்ளிசிட்டாக உள்ளே போயிருக்கணும், அப்போ தான் யூ வில் பி ஏபிள் டு சிங் த ராகம் அப்படின்ட்டு. அதை இப்போ இன்னும் கொஞ்சம் அனலிட்டிக்கலாக பார்த்து எல்லா ராகத்துலேயும் 10 கீர்த்தனை இருக்காது, என்ன இருந்தாலும் அந்த ராகங்கள்லாம் பாட வேண்டியிருக்கும். பட் இது இருக்கிற கீர்த்தனைகள்லேயே how has the composer used the ragam, how has he strung the notes together, how has he created phrases, அதை வச்சுட்டு பில்டப் பண்ண முடியுமா? ஓகே, can you see a pattern okay in which the ragas, the phrases are strung together to create a kriti? And what is it that I can extract from, let's say, multiple kritis? பல கிருதிகளில் இந்த மாதிரி பிரயோகங்கள் வருது அப்படின்னா இதெல்லாம் நான் எடுத்துக்கலாமே. இதை கொஞ்சம் நம்ம, if we train ourselves to start analyzing this way, I think it will be more of a phrase-based development of raga alapana than swara-based. இதுக்கு நான் ஒரு ஈக்குவலண்ட் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டிக்ஷனரியை வச்சுட்டு எஸ்ஸே எழுதலாம், இல்லை நிறைய கிளாசிக்ஸ் படித்து அதனுடைய பலத்துலேயும் எஸ்ஸே எழுதலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் படிக்கிறவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக புரியுறது. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, பட் ஆனால் இதை நான் அப்புறமா கேட்குறேன். இந்த கொஷின் கவர் பண்ணிட்டோம். நான் இதை என்னென்னா ஒரு ஆர்டரில் வைக்கலை. இது நான் இன்றைக்கி இன்டர்வியூன்னு சொன்னோன்னே நிறையா பேர் கேட்ட கேள்விகளில் அப்படியே எடுத்து சார்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் உங்களோட பேக்ரவுண்ட் ரிலேட்டட் கொஸ்டின். நீங்கள் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் இருந்திருக்கீங்க. ஸோ ஹவு ஹேஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அ பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இன் யுவர் மியூசிக் அண்ட் வைசி வெர்சா? ஹவு ஹேஸ் மியூசிக் helped or influenced the industrial engineering and operation research of your career path? எனக்கு அவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல தெரியுமான்னு தெரியல, பட் ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் பொதுவாக எல்லாமே ரெடியூஸ் எஃபர்ட், மினிமம் எஃபர்ட், மேக்ஸிமம் அவுட்புட் அப்படிங்கிறது தான் அவளுடைய இது. ஸோ ஒரு சிம்ஃபனி கான்சர்ட், சொல்லுங்கள், ஒரு சிம்ஃபனி கான்சர்ட்டுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் போயிட்டு திரும்பி கமெண்ட் எழுதியிருக்கான். என்ன இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியருக்கு மேன் பவர் ரிடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் கோல்ஸ். ஓகே, இதுக்கு 100 வயலுன்னு வச்சுட்டுருக்காள். ஒரு வயலுன்னு வச்சு அதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் ஆம்ப்ளிஃபையரை வச்சு அட்டாச் பண்ணால் போகாது, அந்த சவுண்டு வராதா உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்புறம்
இதுக்கு ஒரே லைனை வந்து ஒரு தடவை வயலினில் வாசிக்கிறான், ஒரு தடவை பியானோவில் வாசிக்கிறான், ஒரு தடவை செல்லோவில் வாசிக்கிறான், எல்லோரும் சேர்ந்து ஒரு தடவை வாசித்தா போகிறது. இப்படியெல்லாம் பண்ணினா 3 மணி நேரம் நடக்கிற ப்ரோக்ராமை ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாமே. ஓகே, இந்த மாதிரி தமாஷா ஒரு இது இருந்தது. பட் ஐடியலி ஐ வுட் லைக் டு சே மியூசிக் இஸ் அன் ஆர்ட். அது ரொம்ப சயின்ஸை கொண்டு வர வேண்டாம். ஓகே, என்ன அதுலேயும் கொஞ்சம் இன்ட்ரிகேட்டாக பார்த்தா மேத்ஸ் இருக்குது. அது ஃபார்மேஷன் ஆஃப் நோட்ஸ், ஹார்மோனிக்ஸ், அப்பர் ஹார்மோனிக்ஸ், அதில் எல்லாமும் என்ன மேத்ஸ் இருக்குது. ஐ கேன் ரிலேட் த சோனோமீட்டர் விச் ஐ ஹட் லேர்ன்ட் இன் ஃபிசிக்ஸ் டு த வீணா தட் ஐ லேர்ன்ட். ஓகே, இன்ஃபேக்ட் சோனோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது மியூசிக்கே தெரியாதவாளுக்கு அந்த பெக்கை அட்ஜஸ்ட் பண்ணி எப்போ பேப்பர் என்ன பறக்கிறது அப்படின்னு பார்க்கணும். நாங்களாம் வந்து மீட்டி பார்த்து சுருதி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேப்பர் வச்சா அப்படி பார்க்கணும். ஓகே, ஸோ தெர் இஸ் ஃபிசிக்ஸ், தெர் இஸ் மேத்ஸ் இன் மியூசிக். ஓகே, பட் அதை போட்டு ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். மியூசிக் ஆஸ் அன் ஆர்ட். என்ன? ஓகே, அண்ட் ட்ரை டு என்ஜாய் தி எஸ்தெட்டிக்ஸ் அண்ட் தி ஃபீல் ஆஃப் மியூசிக். அப்போது அடுத்த கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அடுத்த கொஸ்டின் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் லாஜிக், இதை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்கா. ஹவு டஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் லாஜிக் பிளே அ ரோல் இன் கர்நாடிக் மியூசிக், பர்டிகுலர்லி இன் ஃபார்ம் ஆஃப் லயம் அண்ட் இது? லயத்தில் நிறைய பேர் இதில் இட் சர்டன்லி ஹெல்ப்ஸ். என்ன இப்போ பழைய நாளில் என்ன சொல்லுவான்னா, ஏதாவது கோர்வைக்கு ஐடியா வந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீ சமத்துலேருந்து ஆரம்பித்து அதை பாடிப்பார், அப்புறம் எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு பாரு. அந்த மிச்சம் இருக்கிற ஸ்பேஸை நீ முன்னாடி பாடிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் இது இடத்துக்கு வந்து சேரும் அப்படின்ட்டுலாம். ஒன் ஃபார்மல் எஜுகேஷன் கேம் இன். என்ன ஒரு கோர்வை போடணும்னா உடனே ஒரு 7+3 வைக்கிறேன், 10 ஆச்சு. அது ஒரு 3 தரம்னா 10 × 3 30 ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 34 இருக்குது. என்ன 64 இருக்குது. அப்படின்னா அந்த 34ல் 2 17ஆக போய்க்கட்டுமா? இல்லை இல்லை 18 + 2 இது வரேன், இது வரும் 6 and 5 போட்டால் 33 வரும். கரெக்டு. ஸோ ஒரு 3 5 கொடுத்துட்டு ஒரு கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 3 6 எடுத்தால் 17 + 16 33 வச்சு மேக்கப் பண்ணிடலாமா? இந்த மாதிரியெல்லாம் கணக்கு போடலாம். ஓகே, ஸோ there are so many இதெல்லாம் ஆன் ஸ்டேஜில் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை, யூ ஷுட். ஓகே, இஃப் யூ ஆர் யூஸ் டு இட் ஆன் ஸ்டேஜ் கூட பண்ண முடியும். ஓகே, ஓகே, அது ஹவு மச் யூ ஹவ் காட் இன் டு இட்டுங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே, பட் ப்ரிப்பேர்டாக போகிற இதுக்கு என்ன, there are lots of ideas which will come if you are comfortable with numbers. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் எல்லா ராகங்களுக்கும் எல்லா காம்பினேஷனும் பொருந்தாது. சிலது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் அப் அண்ட் டவுனாக நீங்கள் என்ன வேணா பாடிக்கலாம், அது ஒட்டிடும். இந்த வக்கர ராகங்களில் யோசிக்கணும். ஓகே, என்ன அப்புறம் நிறைய பிராச்சீன ராகங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் பைரவி, முக்காரி, கேதாரகோட நீங்கள் இஷ்டத்துக்கு பாடிட முடியாது. இன்ஃபேக்ட் காம்போ தெர் ஆர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரு இது முடிக்கிற போது ஒரு 7 வச்சுட்டு வருவா. அதில் கொஞ்சம் கொஸ்டினபுளாக ஒரு பிரயோகம் வந்துடுறது. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு டீட்டெயில்ஸ் தான். பட் ரெண்டும் ஒர்க் பண்ணணும். ஓகே, நம்பர்ஸையும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஃபார் விச் அஸ் இஸ் வெட் மாடர்ன் எஜுகேஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, நீங்கள் விதவிதமாக பேட்டர்ன்ஸ் போடலாம். ஓகே, ஓகே, அதுக்கு இட் சர்டன்லி ஹெல்ப்ஸ். பட் மை ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் எந்த ராகத்துக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதுக்கும் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கலாக அது எப்படி அமையிறது அப்படிங்கிறது அந்த ராகத்துக்கு பொருந்துறதாங்க. அந்த ராக லட்சணத்துக்கே சமயத்தில் என்ன ஆபத்து வந்துடுறது. ஸோ ஆன் ஸ்டேஜில் இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அது உட்காரலைன்னா என்ன பண்ணுறது? மெனி கேசஸ் ஒன்றும் இல்லை. கஷ்டமான பல்லவி பாடுற போதெல்லாம் people used to choose ragas which have straight scales. Okay. So that you don't have to worry too much about இந்த பிரயோகம் வரலாமா அந்த பிரயோகம் வரலாம், அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பாட்டுக்கு ராகத்தை பற்றி கவலைப்படாமல்
லயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பாடிடலாம். ஸோ திஸ் வாஸ் அ ட்ரெண்ட். 60s பார்த்தா அகாடமியில் வந்து நிறைய ராகநாதம், பல்லவி, ஹேமவதி, வாச்சஸ்பதி, கீரவாணி, these were all common ragas that were used for pallavi because எல்லாம் straight scales up and down. ஓகே ஓகே. நீங்கள் வக்கரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே. இந்த இடத்துல எனக்கு பர்சனலாக ஒன்று கேட்கணுன்னு தோன்றது, ஹவு ஹெல்ப்ஃபுல் இஸ் லேர்னிங் டு சிங் ஹெல்ப் யூ ப்ளே வீணா ஆர் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் தட் மேட்டர்? ஐ திங்க் அது எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட். இன்ஃபேக்ட் தேர் ஆர் ஈவன் சம் மிருதங்க வித்வான்ஸ் who could sing. அது மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் பாலக்காட் மணி ஐயர். அவர் அது அகாடமியில் ப்ரிசைட் பண்ண வருஷம் சிலதுக்கு பாடியும் காமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லுவாள். ஓகே ஓகே. ஸோ இந்த பாட்டோட ஒத்து வாசிக்கிறது, எதை வாசித்தா பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த சென்சிட்டிவிட்டி டு த வோக்கலிஸ்ட் வுட் பி பெட்டர் இஃப் தே ஆல்சோ நோ வோக்கல் அப்படின்னு. நீங்கள் ஃபார்மலாக கற்றுக்காட்டா கூட பரவாயில்ல, கொஞ்சம் பாடி பழகிண்டு என்ன. ஓகே. ஸோ தட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ்ன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக. ஓகே. இப்போ வந்து இது ஒரு சின்ன டொமைன் ஷிஃப்ட்டு. உங்களோட டீச்சிங் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளே சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அகாடமிக்கலாகவும் மென்டார் பண்ணியிருக்கீள், இந்த ஆர்ட் ஃபார்ம்லேயும் மென்டார் பண்ணியிருக்கீள். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூ adopt from teaching in a college or academic and for a vocal or a veena? What is the difference? The most striking difference, the IIT classroom la gumbal. Okay. It's a group class. Music class la almost entirely it's a single student, one-on-one sessions. Maximum right now there are 2 children learning together. Okay. But otherwise and it's all one-on-one, and that's the first thing. And இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்சார்பிங் கேப்பபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் டு பி ஃபேர் இதையும் சொல்லணும், சில சமயத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்குற பிரயோகம் அவளுக்கு சரியாக வராது, சிரமப்பட வேண்டியிருக்கும். தேர் ஆர் ஆல்சோ சம் ப்ளசன்ட் சர்ப்ரைசஸ் வேர் நம்ம சொல்லிக் கொடுத்தத விட அவள் பெட்டராக பாடிடுவான். ஓகே. அதுலேயே நம்மளை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. என்ன ஸோ டீச்சிங்க்கு அந்த மாதிரி ஒரு கர்வும் இருக்குது. ஆமாம். ஓகே. இது வந்து இட் இஸ் ஹேப்பன் ஆன் தி அகடமிக் சைடு ஆல்சோ இன் ஐஐடி. என்ன ஃபேக் எண்ட் ஆஃப் மை சர்வீஸ் கடைசி ஒரு 4-5 வருஷத்தில் பையன் திடீர்னு ஏதோ கேள்வி கேட்குறான், இத்தனை வருஷத்தில் யாருமே கேட்காத டவுட்டை இவன் கேட்டிருக்காங்க. மேட் மீ திங்க். ஓகே. ஐ வாஸ் ஏபிள் டு ஆன்சர். பட் இன்ட்ரெஸ்டிங் தட் டீச்சிங் இஸ் ஆல்சோ அ லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் த டீச்சர். ஓகே ஓகே. சில சமயத்தில் இந்த பசங்க கேட்குற சந்தேகத்துலையும், சார் இப்படி பாடுறாரு, இந்த பிரயோகம் ஓகே, இஸ் திஸ் ஃப்ரேஸ் ஆல் ரைட் ஃபார் திஸ் ராகம் அப்படின்னு they can also make you think. Okay, interesting. I have done the same thing with my guru. Okay. எனக்கு இப்போ கோயிங் பேக் இன் டைம், முன்னாடி வந்து இந்த குருகுலத்தில் கற்றுக்கிறது அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஸோ ஹவு டு யூ சி தி எஜுகேஷன் சிஸ்டம் இவால்விங் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆர்ட் ஃபார்ம்? ஏன்னா குருகுலத்தில் இருந்து கற்றுண்டது போய், அப்புறம் ஒரு வாத்தியார் ஆற்றுக்கு போய் கற்றுக்கின்றது போய், வாத்தியார் ஆற்றுக்கு வந்து சொல்லி கொடுத்த இது போய், இப்போ ஆன்லைனில் கற்றுக்கிறா, ஆன்லைனில் ஒருத்தருக்கு கால் பண்ணி ஒரு குரு ஆன்லைனில் வச்சுன்னு கற்றுக்கிறது போய், இப்போ ஆன்லைனில் வீடியோ பார்த்து கற்றுக்கிற வரைக்கும் இது லேர்னிங் கர்வ் எவல்யூஷன் இருக்குது. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, எவ்ரி லிசனிங் கான்சர்ட் இஸ் அ கிளாஸ் ஃபார் அஸ் அப்படின்னு. முன்னாடியாவது யூ ஹேவ் டு கோ டு அ கான்சர்ட், அங்கே உட்காரணும், கேட்கணும், அதுலேருந்து கற்றணும். இப்போது ஆல்மோஸ்ட் ஆல் கான்சர்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஆன்லைன். அதில் ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. பட் லேர்னிங்க்கு அது ஒரு லேர்னிங்க்கும் அதை யூஸ் பண்ணுறா. ஸோ இந்த எஜுகேஷன் ஷிஃப்ட் அந்த ஒரு இது இருக்குது. அதை பற்றி உங்களோட இந்த குருகுலத்துலேருந்து இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் வரைக்கும், ஸோ அதில் உங்களோட டேக் என்ன, உங்களோட ஃபேவரட் பார்ட்? எனக்கு இந்த மாதிரி இருந்த எஜுகேஷன் சிஸ்டம், ஏன்னா நீங்கள் அதுவும் பார்த்துருப்பீங்க, இதுவும் பண்ணின்னு இருக்கேன், யூ ஹவ் பீன் இன் ப்ராக்டிஸ் வித் ஆல் தி எவல்யூஷன்ஸ். ஸோ உங்களோட அந்த ஸ்வீட் ஸ்பாட் என்னவாக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீச்சிங்கில்? ஸ்வீட் ஸ்பாட்லாம் வேணால் நான் ஸ்ட்ரெயிட் ஆன்சர். ஓகே. எவல்யூஷன். ஓகே. குருகுலத்தையும் வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ண முடியாது. ஓகே. என்ன, ஐ ஹவ் மேட் பீப்புள், கேரளாவில் தான் கேட்டிருக்கேன்,
அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போனார், அவர் அடி தாங்காமல் ஓடி வந்துட்டார். ஓகே. என்ன see one thing is corporal punishment was common both in schools and in music classes in Gurukulams. And today it's a strict no. Yes. காலம் ரொம்ப மாறி போச்சு. We are living in a completely different kind of society. Okay. இப்போ வந்து how can you cajole the student into singing with some interest, with some motivation? அப்போ அந்த மாதிரி மாறி எடுத்து. ஓகே. அண்ட் அப்போ இருந்த காலத்தில் எல்லா குருக்களும் வந்து உத்தமமான குருக்களான இல்லை. ஓகே. நிறைய பேர் உக்காத்தி வச்செல்லாம் சொல்லி கொடுத்தது இல்லை. என் கூட வந்து கச்சேரிக்கு வா, எடுபடி வேலையெல்லாம் பண்ணு, நான் பாடுறத கேட்டு நீ பாடு. என்ன இதை மாதிரிலாம் நிறைய பேர் கற்றுட்டுருக்கா. ஆன் ஹேண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஆமாம். ஸோ ட்ரெயின் பண்ணுறேங்கிறது இல்லை, ஆன் த ஜாப் ட்ரைனிங் அந்த மாதிரி தான் அது ஆகிடுறது. அதுக்கப்புறம் there have been lots of cases where இது ஒரு ஸ்டேஜ், all girl children should learn music. என்ன எதுக்குன்னா பொன்பாக்க வரைச்சே பாடணும். இதெல்லாம் இருந்திருக்கு. டுடே இட் மே பி டிஃப்ரெண்ட், பட் அண்ட் there are children who have told the teacher, சார் எங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது சார், எங்கள் அப்பா சொல்கிறாரே, நான் only because of my parental pressure I am sitting here before you. அப்படி. And இதில் ஃபார் எக்ஸாம்பிள் மை குரு himself has told me, சிலது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா they are so good at grasping, அவ்வளோ நன்னா பாடுறா, ஆனால் இன்ட்ரெஸ்டே இல்லை. Okay. Which even I am able to see sometimes, particularly while teaching children. Very talented. என்ன ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கமிட்மெண்ட், ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் வரமாட்டேங்குது. அது இருந்தால் இன்னும் நல்லா பண்ணலாமேங்கிற ஒரு இது இருக்கும். ஓகே. அண்ட் இப்போ இருக்கிற இதுக்கு see இந்த ஆன்லைன் there is so much of listening that is possible. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு எப்போ மூடு இருக்கா கேளணும். அண்ட் எல்லாருக்கும் வந்து இப்போ கச்சேரிக்கு போய் கேட்க முடியாது, டிபெண்டிங் ஆன் யுவர் லொக்கேஷன். இப்போ சென்னைன்னு எடுத்துட்டாலே there are so many people who are living in suburban Chennai who may not have access to concerts. எல்லாத்தையும் நினச்சி போயிட்டு இருக்க முடியாது. நிறையா கச்சேரி எங்கேம்மா நடக்கிறது? நிறையா கச்சேரி எங்கே நடக்கிறது? இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாப்பூரில் இருந்தால் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ராகசுதா ஹால் பக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கடி கச்சேரி கேட்கலாம். ஓகே. So that is also one of the question. Why is music always tied to Mylapore? ஏன்னா கச்சேரி அதுவும் அந்த டிசம்பர் சீசன் அப்படின்னா மயிலாப்பூர் ஜெய மயிலாப்பூர் நிறைய விஷயத்துக்கு ஜெய, பட் மியூசிக் சீசன் அப்படின்னா மயிலாப்பூர் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? Probably because some of the early musicians settled down in Mylapore and their patrons also lived in Mylapore. இதை நான் ரெண்டு விதமாகவும் கேட்டிருக்கேன். மியூசிக்கை கெரியராக பர்சியூ பண்ணோன்னு நான் மயிலாப்பூருக்கு வந்திருக்கேன்னு சொன்னாலும் கேட்டிருக்கேன். இங்கே வந்ததுனால எனக்கு மியூசிக் பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த வயசு வருஷம் கேட்டிருக்கேன். பட் அந்த ஒரு இது எனக்கு எப்போவுமே தோணும், ஏன் இட்ஸ் ஆல்வேஸ் மயிலாப்பூர் மியூசிக் அப்படிங்கிற அந்த ஒரு ரிலேஷன்லேயே. But then there are many famous musicians who had nothing to do with Mylapore. No, not the musicians, but the core of music அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is always limited. There it seems to be a cultural center. Yes. Hub. ஆமாம், அது இருந்திருக்கு. ஸோ அந்த ஆன்லைனில் சொல்லித்தரதோ ஆன்லைனில் கற்றுக்கிறதோ அதில் பற்றி உங்களோட இது என்ன? இப்போ நீங்கள் வீணையை ஃபிசிக்கலாக சொல்லி தந்தால் அவள் எப்படி ஸ்ட்ரம் பண்ணுறா, எப்படி பிடிக்கிறா அப்படிங்கிறத உங்களால் கைட் பண்ண முடியும். ஆன்லைனில் கிளாஸ் எடுத்திருக்கீங்களா? ஸோ ஆன்லைனில் ஹவு ஈஸி ஆர் ஹவு டிஃப்ரெண்ட் ஆர் ஏன்னா டோன் கேட்கணும், ஸ்ருதி சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும், கரெக்டாக படிக்கிறானா பார்க்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது ஸ்டூடெண்ட் முதல்ல ஸ்ருதி சேர்க்கறதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணு டிக்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை டியூன் பண்ண வச்சுட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இழுத்து வாசிக்க வேண்டி இருந்ததுன்னா அந்த ஃபிங்கரிங் அது கரெக்டாக அது லேப்டாப்பில் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி கொண்டு இதை மாதிரி வாசிக்கணும் அப்படின்னு வாசித்து காமிச்சு அவளை வாசிக்க பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ எனி திங் ஹேஸ் டு ஃபாலோ தட் ஓவரால் இல்லை இது க்ரோத் பார்த்து. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இப்போ எதிரியே உட்காந்துருக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தால் சில சமயத்தில் அவள் வேணையிலே கையை வச்சு இப்படி இருக்கணுமா அப்படின்னு ஈஸி நமக்கு சொல்லித்தரது. பட் தென் சி இப்போ இருக்கிற சேலஞ்சஸில் இது இன்னோவேட்டபிள். டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் மே நாட் லிவ் க்ளோஸ் பை அண்ட் கம்யூட்டிங் இஸ் ஸோ மச் ஆஃப் அ சேலஞ்ச், ஸோ மச் ஆஃப் டிராஃபிக்.
அண்ட் ப்ளஸ் பீப்புள் ஆர் ஸ்கேட்டர்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். எஸ். ஸோ வேறு வழி இல்லை, காம்ப்ரமைஸ் தான். பட் ஐ திங்க் ஸ்டில் இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் மோட்டிவேட்டட், கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் தே கேன் ஸ்டில் டூ வெல். ஓகே. ஸோ இந்த ஐஐடி மெட்ராஸ் உங்கள் மியூசிக் கிளப், ஐஐடி மெட்ராஸ் மியூசிக் கிளப் நீங்கள் கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். அதில் ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரி, ஒரு 23 இயர்ஸ் இருக்குமா? என்னது? ஐஐடி மெட்ராஸ் மியூசிக் கிளப்பில். மியூசிக் கிளப்பில் ஆஸ் பிரசிடெண்ட்டே ஒரு 25 வருஷம் இருந்திருப்பேன். 25, தட் இஸ் த நம்பர் தட் எனக்கு டக்குன்னு டாப் ஆஃப் மைண்ட் வந்தது. அதில் ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்னா என்ன சொல்லுவீங்க? இயர் 1988. அப்போ தான் ஐ ஹேட் பீன் அவுட் சைட் கேம்பஸ். ஐ வாஸ் நாட் அன் ஆஃபீஸ் பேரர் ஃபார் அ வைல். I had gone back and taken over, trying to revive the music club. Appo it was in a slightly bad shape. We managed to get U. Srinivas for mandolin. Okay. In hall, you have not seen our Central Lecture Theatre. So capacity 400 and more than. Okay. But maybe slightly less. All the seats were occupied. Okay. All the aisles had squatters. Okay. And the ஸ்டேஜில் அந்த மியூசிஷியன்ஸ் உட்காடுறத இடம் தவிர பாக்கி அத்தனையிலையும் பீப்புள் ஸ்குவாட்டிங். ஓகே. நாட் அன் இன்ச் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே. அப்படி ஒரு கூட்டம். தட் வாஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள். ஓகே. விச் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை யூ. ஓகே. ஸோ இதில் நீங்கள் நிறையா லெஜெண்டரி மியூசிஷியன்ஸ் இப்போது ஃபேமஸாக இருக்கிற நிறையா பேர் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன்னு ஆல்ரெடி சொன்னீங்க. அதில் ஒரு லிஸ்ட் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சும்மா எங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கிற நேம்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். யார் இல்லை அப்படி அந்த மாதிரி. பட் இல்லை, ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் டைம் வி காட் ரஞ்சனி காயத்ரி வாஸ் ஃபார் அ வயலின் டுவெட். ஓ ஓகே. என்ன அதே மாதிரி எங்கள் கிளாஸ் சீரீஸில் ஒரே சீரீஸில் ஒன் ஆஃப் தெம் பிளேட் ஃபார் டிகே பட்டம்மாள், தி அதர் பர்சன் பிளேட் ஃபார் சுதா ரகுநாதன். எனக்கு இப்போ யாருக்கு யார் வாசிச்சாலும் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஓகே. பட் 2 பேரும் அந்த சீரீஸில் தே கேம் அஸ் அக்கம்பனிங் வயலினிஸ்ட். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லேட்டர் இயர்ஸில் அதே ஆனிவர்சரி சீரிக்கு ஐ கால் தெம் அஸ் ஃபார் வோக்கல் டுவெட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. அப்புறம் இந்த ஏர்லி இயர்ஸில் பெர்ஃபார்மன்ஸில் சஞ்சய் சுப்ரமணியம், விஜய் சிவா, உன்னிகிருஷ்ணன், டிஎம் கிருஷ்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி யார் பண்ணல அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் பாடியிருக்கா. ஓகே. நீங்கள் வந்து அப்புறம் மோர் லேட்டர் இயர்ஸில் பரத் சுந்தர், ராமகிருஷ்ணன் மூர்த்தி, இப்போ வரைக்கும் எல்லாருமே பாடிட்டா. இப்போ யார் மாமா ரன் பண்ணுறா? இப்போ ஐ திங்க் ப்ரொஃபஸர் ரவிசங்கர் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங். எனக்கு அப்புறம் காமகோட்டி had taken over, then he had become director, so it had to pass on. Okay, interesting. But you still have touch with the community there and to some extent. Okay. ரொம்ப ஆக்டிவ் இல்லை, பட் டச் இருக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் நிறையா லெஜெண்டரி ஆர்டிஸ்ட்டை ஹோஸ்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். நீங்கள் யாரோடையாவது பர்ஃபார்ம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கூட பெர்ஃபார்ம் மாதிரி ஏதோ ஒரு சாரங் ஆர் இட் இஸ் கால் மாடிகள் திங்க் சிவராமன் விநாயகராம் அவள். பட் இட்ஸ் தாளவாத்திய கச்சேரி. நான் சும்மா அது. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் being in music for a very long time, have you composed any varnams or kritis of your own? நீங்கள் அந்த கம்போசிஷன் அதில் கொஞ்சம் ஒரு 2 வர்ணம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஒரு 4-5 கீர்த்தனை பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ அது வந்து இட்ஸ் யுவர் ஓன் கம்போசிஷன் தட் யூ ஹேவ். ஓகே. முடிஞ்சால் எங்களுக்கு ஒரே ஒரு 1 லைன் ஏதாவது பாடி காட்டுங்களேன். வாசிடலாம். நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. பட் இப்போ சும்மா அது உங்களோட ஓன் கம்போசிஷன் உங்ககிட்டேருந்து டேரெக்டாக கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசைனால கேட்குறோம். கருணை பூரிவாய் எந்தன் கருணை பூரிவாய். தேங்க்யூ மாமா.
அடுத்தது இது நான் கலெக்ட் பண்ணும்போது இது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு கேள்வி இது. அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டுடுறேன், அதுக்கப்புறம் இந்த ஒரு கொஷனுக்கு வரேன். வீணா வந்து மாடர்ன் டைம்ஸில் த பீப்புள் ஹூ ஆர் லேர்னிங் ஆர் பர்சியூவிங் திஸ் ஆர்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணியிருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் கேட்டிருக்கா. ஸோ ஹவு டு யூ ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், ஆஸ் அ கிரிட்டிக், ஆஸ் அ வாட் நாட், what do you think can revive this art to a new extent? Like opening up new audiences, opening up interest in other people to, say this art form is something unique that you should really give it a try. அந்த மாதிரி. See, there have been a few problems over, let us say, about 60-70 years. முதல்ல வந்து இந்த வால்யூம், இந்த சவுண்ட், ஆர்டினரி மைக்கை வச்சுட்டு அது எவ்வளோ தூரம் பிக்கப் பண்ணணும், எவ்வளோ கன்வே பண்ணணும், அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ பாலச்சந்தர் சார் கான்டாக்ட் மைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹீ இன்னோவேட்டட், அது ஓரளவுக்கு பிக்கப் ஆச்சு, காட் இட் சம் ஆடியோ. அப்புறம் சிட்டி பாபு வித் த சேம் கான்டாக்ட் மைக், he also presented a very different style of playing which had a lot of mass appeal. So அது கொஞ்சம் நாளைக்கு போச்சு. அப்புறம் there was Gayatri who came into the field as a sensation, baby Gayatri, child prodigy. Okay. அப்போ there was again a big draw. And not only that, அப்போ the joke going around was காயத்ரி வாசிக்கிறது பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவாத்து குழந்தைகளுக்கு வீணை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஓகே. அப்படின்னு அப்போ அது கொஞ்சம் நாளைக்கு அந்த இம்பேக்ட் இருந்தது. அப்புறம் கிராஜுவலி ஓவர் தி இயர்ஸ் என்னாச்சு, இன்ஸ்ட்ருமெண்டல் கான்சர்ட்ஸுக்கே பாப்புலாரிட்டி குறைய ஆரம்பிச்சிது. ஓகே. நாட் ஜஸ்ட் வீணா, ஈவன் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐ சீன் இந்த அகாடமி சீசன் போதெல்லாம் சம் வெரி பாப்புலர் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் couldn't get a big crowd. Okay. வோக்கல் ஸ்டார்ஸ்க்கு வர மாதிரி இதுக்கு கூட்டம் வரல. ஓகே. ஸோ ஓவராலாக ப்ராபப்ளி the music is more biased towards vocal music. அண்ட் நீங்கள் இந்த சாகித்யம், பாவம் அப்படின்னு அதெல்லாம் வேறு இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா இன்னுமே அதுக்கு வெயிட் கூடிடுறது. ஓகே. என்ன? ஓகே. இது ஒரு 100 years ago பாடின சில ரெக்கார்டிங்ஸ்லாம் கேளுங்கோ, தெலுங்கு மியூசிஷியன்ஸு கூட பதச்சேதம் பண்ணி பாடியிருக்கா. ஓகே. பிகாஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பொயட்ரி இன் தெலுங்கு அண்ட் சான்ஸ்கிரிட் எப்படின்னா, உங்களுக்கு அந்த பிராசம் ரைம் வரணுங்கிறதுக்காக சம் வேர்ட்ஸ் வில் கெட் ஸ்பிளிட் பிட்வீன் 2 lines. ஓகே. இது பொயட்ரியோட ஸ்ட்ரக்சர். மியூசிக்கோட ஸ்ட்ரக்சரில் சங்கத்தின்னு ஒன்று வருது. அ லைன் ஹேஸ் டு பி ரிப்பீட்டட். அண்ட் வென் யூ ரிப்பீட் த லைன் யூ மே எண்ட் அப் சேயிங் அன் இன்கம்ப்ளீட் பார்ட் ஆஃப் அ வேர்ட். ஸோ சில சமயத்தில் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்க்குறோம், சில சமயத்தில் இடத்துல இருக்கிறத இன்க்ளூட் பண்ணி பார்க்குறோம். பட் எது பண்ணாலும் சில சமயத்தில் சங்கடமாக தான் போகிறது. அண்ட் இதையே வந்து அகெயின் சம் நல்ல தெலுங்கில் பாண்டித்யம் இருந்த வித்வான்களே ஐ ஹர்ட் திஸ். தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொயட்ரி அண்ட் ப்ரோஸ் ஐஸே அப்படின்னு ஒரு வித்வான் கேட்டார். ஓகே. என்ன நீங்கள் ரொம்ப ப்ரோஸ் ஆர்டராக பண்ணிடுற, அதாவது பிட்வீன் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் நடுவில் இந்த பொயட்ரிங்கிற ஒரு ஆஸ்பெக்டையும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது. என்ன? ஸோ வாட் ஷுட் ஐ சே, இந்த ஐ திங்க் த எம்ஃபசிஸ் ஆன் லிரிக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதும் இட் ஆல்சோ ஸ்டார்டட். அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தா தானே அதை சேர்க்கணுமா பிரிக்கணுமான்னு தெரியும். ஓவராலாக பார்த்தா ஐ திங்க் அவேர்னஸ் ஆஃப் லிரிக்ஸ் அண்ட் seems to be better now than what I had heard in my childhood. Okay. Okay. சில அன்கம்ஃபர்டபுள் ஸ்பிளிட் ஆஃப் வேர்டிங்ஸ்லாம் இப்போ கேட்க முடியறதில்ல. ஓகே. நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன். ஓகே. ஆக்சுவலி தமிழில் யூஸ்வலாக அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் தமிழில் வேர்ட்ஸ் டோன்ட் கெட் ஸ்பிளிட் பிட்வீன் லைன்ஸ். எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ
வெரி ஃபேமஸ் சாங் காவாவா இருக்குல்ல, ம் அது காவாவானா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, என்ன காப்பாற்று அப்படிங்கிறது. பழனிமலை உறையும் முருகாவா அப்படிங்கிற போது அந்த முருகா அப்படி சேர்த்து. ஓகே. பட் போத் வேஸ் இட் மேக் சென்ஸ். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இட் ஷோஸ் தி கம்போசர்ஸ் என்ன எபிலிட்டி. ஸோ தட் ஆக்சுவலி லீட்ஸ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஐ ஹேவ் இன் த லிஸ்ட். எந்த குவாலிட்டி do you think a musician should develop or should have, இது ஒரு பிஞ்ச் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இட் கேன் ஆட் மோர் வேல்யூ டு த மியூசிக் அப்படின்னு எந்த குவாலிட்டியை சொல்லி, டெக்னிக்கல் மாஸ்டரியா, பாவமா, பக்தியா, எந்த ஆஸ்பெக்ட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல்? எனக்கு வந்து இது இன்வால்மெண்ட் வச்சுக்கோயேன். ஓகே. யூ பிகம் த மியூசிக், அது யூ பிகம் த சாங். ஓகே, அந்த மாதிரி அந்த ஒரு இன்வால்மெண்ட் வேணும். இதில் வந்து நான் பாவம் பக்தி ரெண்டையுமே சேர்த்துருவேன் இன்வால்மெண்ட்டில். ஆமாம். ஓகே. அதாவது அந்த பக்தி வந்து கடவுள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஆர்ட்டுக்கிட்ட இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங். ஓகே. என்ன ஸோ அப்போது ஆஸ் எ செட் நான் அதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். ஃப்ளாட்டாக அது எனிபடி கூட இந்த ஃப்ளாட்டாக பாடுறது, ஒப்பிக்கிற மாதிரி இருக்கிறது. இன்ஃபேக்ட் அந்த காலத்துலேயும் மியூசிக் அப்ரிசியேஷன் பற்றியெல்லாம் எழுதுகிற போது சொல்லுவாள், டோன்ட் கீப் ஆன் லுக்கிங் ஃபார் வாட் மிஸ்டேக் தி மியூசிஷியன் மேக்ஸ். ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் போர் அடிக்கிற கச்சேரியாகவும் பாட முடியும், மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தாலும் எக்ஸைட்டிங் கான்சர்ட்டாகவும் இருக்க முடியும். ஓகே. என்ன there is something else to the music than just being grammatically correct, technically correct. ஓகே. அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சவ ஒருத்தர் உட்காந்தா அது தப்புன்னு தான் முதல்ல அந்த தப்பு தான் கண்ணுக்கு தெரியும். இப்போது ஒன்றுமே தெரியாத உட்காந்தா அது என்னன்னே தெரியாது. ஸோ அந்த ஒரு இதை கேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெரி ஆஃபன் ஒன்றுமே தெரியாதவா கூட ஒரு அவசரம் வந்தால் கண்டுபிடிச்சிடுவோம். ஓகே. மோஸ்ட் லே பீப்புள் கேன் மேக் அவுட் an அவசரம். ஓகே. only thing is upper layam is not detected so quickly. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்வரம் பாடுற போது முடிக்கிறதே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா சமயத்தில் ஏதோ ஒரு ரவுசிங் ஃபினிஷ் கொடுத்தாச்சு ஆடியன்ஸ் கை தட்டிடுவா, கரெக்டாக பாடுற இடத்துக்கு வந்து தான் தெரியாது. சம்டைம்ஸ் யூ கேன் see a naughty smile being exchanged between the மிருதங்கமிஸ்ட் and the vocalist. ஏன்னா அவன் முடிச்சிருப்பா. ஓகே. ஓகே, தட் இஸ் அதெல்லாம் அந்த ஃபன் மொமெண்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஓகே. இந்த ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன்ல, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னதில் டக்குன்னு சொல்கிறேன், பேபி ஸ்ரீராம் அவள் சைல்ட் ப்ராடஜியாக உள்ளே வரும்போது அவளை பார்த்து நிறையா பேர் வீணை காயத்ரி, பேபி காயத்ரி அவள் உள்ளே வரும்போது சைல்ட் ப்ராடஜியாக நிறையா பேர் அவளை பார்த்து கற்று. ஸோ த ட்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் என்ன? அதாவது இந்த ட்ரெண்ட் ஃபார் மியூசிக், கர்நாடிக் மியூசிக் ஆர் கிளாசிக்கல் மியூசிக், இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் என்ன? இதை பற்றி உங்களோட டேக் என்ன? இந்த ட்ரெண்ட் இஸ் இட் ஃபார் அ குட் ட்ரெண்ட் ஆர் என்ன மாதிரி ஒரு ஒப்பீனியன்? ஆக்சுவலாக ஒரு பக்கம் பார்த்தா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. குவான்டிட்டி ஓகே. நம்பர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், இந்த பிரிட்ஜ் அகாடமி யாரோ நிறைய காம்படிஷன் நடத்துகிறா பார்த்தா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிட்ஸ் கம் அண்ட் பார்ட்டிசிபேட். ஓகே. அது மாதிரி ஏதோ ஒரு பக்கம் நடக்கிறது. ஓகே. ஓகே. இன்னொன்று புதுசாக வந்திருக்கிறதெல்லாம் நம்ம வித் கீபோர்டு இஸ் நவ் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர் வித் சில்ட்ரன். ஓகே. நிறைய பேர் இஸ்ன்ட் தட் மோர் ஆஃப் அ வெஸ்டர்ன் கர்நாடிக் மியூசிக் கற்றுண்டாலும் கீபோர்டில் கற்றுக்கிறான். ஓகே. என்ன அதுதான் சொல்கிறேன். ஸோ கீபோர்ட் ஹஸ் பிகம் அ பிக் பிளேயர் இந்த ஃபீல்ட். அது எல்லாத்தையும் வாசிக்கலாம், கர்நாடிக்கையும் வாசிக்கலாம், சினிமா பாட்டும் வாசிக்கலாம். அப்புறம் இப்போ இது பிச் பெண்டர் அது இது எல்லாம் வந்துடுத்து கமகமெல்லாம் வாசிக்க முடியும். இன்ஃபேக்ட் அது சில பேர் நன்னாவே மாஸ்டர் பண்ணி நன்னாவே வாசிக்கிறான். என்ன அது டோன் உங்களுக்கு பிடிக்கிறதா பிடிக்கலையாதுன்றது அப் டு ஈச் இண்டிவிஜுவல்ஸ் டேஸ்ட். பட் எவ்ரி திங் தட் யூ ரிக்வயர் இன் கர்நாடிக் மியூசிக் டுடே கேன் பி பிளேட் ஆன் தோஸ் சிந்தட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே. அவ்வளோ தூரத்துக்கு டெக்னாலஜி முன்னேறிடுது. அண்ட் தேர் ஆர் பீப்புள் ஆர் ப்ரொஃபிஷியன்ட் ஆல்சோ. ஓகே. ஸோ இது இருக்குது. இது குவாலிட்டி அப்படின்னு வந்தால் இட்ஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இப்போ ஸ்கூலுக்கு போகிறா, காலேஜுக்கு போகிற பசங்க எல்லா பாடத்தையும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டா படிக்கிறா. ஓகே. அதே கதை தான் இங்கேயும். ஓகே. there will be only a few motivated few கொஞ்சம் அது அவளுக்கு மட்டும்தான் அது சீரியஸாக எடுத்துட்டு பர்சியூ பண்ணணும்னு தோணும். ஓகே.
வாஸ்ட் மெஜாரிட்டி மை ஃபால் பை பரவாயில்ல, கற்றுக் கொடுங்க, லெட் them லேர்ன். ஏன்னா வி நீட் லிசனர்ஸ் ஃபார் த ஃப்யூச்சர். ஓகே. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நீ வாழ, நாளைக்கு ஹோப்ஃபுல்லி கச்சேரி கேட்க வருவா. எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு கச்சேரி கேட்குறவர்கள் பாடுற பர்ஃபார்மன்ஸுக்கு சந்தோஷம் தானே. ஓகே. ஸோ அதுதான் என்னோட ஒரு இந்த குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கேன்னு நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்கலாம். அதாவது குவாலிட்டி இல்லாத குவான்டிட்டியாக இருக்கே அப்படின்ட்டு லுக் அட் them as potential listeners for the future. ஓகே. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கேட்கணும்னு தோணித்துன்னா, how do you see the audience crowd evolving? Because பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்கா, நிறையா பேர் வந்துட்டால் நிறையா பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் இருக்கா. அந்த அளவுக்கு குவாலிட்டி லிசனர்ஸும் இருக்காளா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சபா கச்சேரியே எடுத்துப்போமே, என்றைக்குமே குவாலிட்டி லிசனர்ஸ் கிடையாது. ஓகே. என்ன அப்போ அந்த ஆஹா மூமெண்ட்லாம் இருந்திருக்கு. பீப்புள் ஆர் டியூன்ட் இன். என்ன அது ஃபீல் இருக்கும். அதுக்கு என்ன ஆஹா வெரி ஆஃபன் அந்த காலத்தில் மேல் பஞ்சமம் பிடிச்சதுக்கு தான் அப்ளாஸு. ஆஹா இந்த பிரயோகம் எப்படி இருந்ததுன்னு அந்த மாதிரி. அது இப்போ ஆக்சுவலாக பெட்டராக இருக்குது கொஞ்சம் பார்த்தா. ஓகே. என்ன யூ win an applause for a catchy phrase rather than for showing your voice range. இப்போவும் அந்த மாதிரி கிளாப்ஸ் வாங்கலாம். ஹை பிச்சில் போய் லோ பிச்சில் போய் அதை எல்லாம் முடியும். ஏன்னா வித் த ஆம்ப்ளிஃபிகேஷன் பவர் நோ you can comfortably make yourself audible at the lower shadjam if your voice can reach that note. Okay. Okay. And அதுலேயும் ஒரு கிளாப்ஸ் வாங்கலாம். ஓகே. அதில் இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டேன்னா அப்போவே மைக்கெல்லாம் இருந்தது. ஸோ ஈவன் நோ அது ஒரு பக்கம் இருக்குது. பட் you have a better chance of winning appreciation for a good phrase today. Okay. than there was, let us say. ஓகே. பட் நான் அதை இன்னும் டோன் பண்ணி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தி என்ட்ரி பாயிண்ட்ஸ் ஃபார் அ கர்நாடிக் மியூசிக் லிசனர்ஸாகவே இருக்கட்டுமே, பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டுக்கு அப்புறம் வருவோம். பட் ஒரு லிசனராக நான் ஒரு லயத்தை பற்றி தெரியாது, ராகத்தை பற்றி புரியாது, பாட்டை கேட்க தெரியும், அந்த அளவில் இருக்கிறவாளுக்கு டு யூ திங்க் கர்நாடிக் மியூசிக் என்ட்ரி பாயிண்ட்ஸ் ஈஸியாக இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ராகசுதான்னு ஒரு சபா சொன்னீங்க, அங்கே கச்சேரி நடக்கிறதுனா ஒரு ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் அங்கே போய் உட்காந்தா வில் த மியூசிக் கனெக்ட் வித் தம். அந்த என்ட்ரி பாயிண்ட் கர்நாடிக் மியூசிக்கில் எப்படி இருக்குது? என்ட்ரி பாயிண்ட் இஃப் த லிசனர்ஸ் ஆஸ்க் மீ ஐ வுட் சே முதல்ல வாத்திய கச்சேரி ட்ரை பண்ணுங்க. ஓகே. வார்த்தையாவது புரியும், வாத்திய கச்சேரி ஒன்றுமே கேட்க. சவுண்ட் ஆஃப் மியூசிக். ஓகே. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க முதல்ல. ஓகே. உங்களுக்கு எந்த வாத்தியத்தோட சவுண்டு பிடிக்கிறதோ அதை சூஸ் பண்ணி கேளுங்க. ஓகே. அவங்க டேஸ்ட் மாறலாம். என்ன பட் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஹவ் tried listening first to instrumental music and then graduated to listen. முக்கியமாக இந்த வாய்ப்பாட்டு கச்சேரியில் ராக ஆலாபனை தான் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் டு அப்ரிஷியேட் ஃபார் அ லேமன். ஏன்னா வார்த்தைகளே இல்லை. ஓகே. ஸோ அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பழகணும், என்ன கொஞ்சம் இனிஷியேட் ஆகணும். ஸோ இது ஒன்று இருக்குது. பட் தெர் இஸ் அன் ஆல்ரவுண்ட் எஃபர்ட் தட் இஸ் ரிக்வயர்ட். இப்போ நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாஃப் ஹார்ட்டடாக சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் மைண்ட் சேயிங் இட் ஹியர் ஆல்சோ. இந்த டிவியில் ரியாலிட்டி ஷோஸ்லாம் வருது இல்லையா, லாட் ஆஃப் கிட்ஸ், லாட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வாண்ட் டு பர்ஃபார்ம் தேர், மேக் அ மார்க், கெட் ரெக்கக்னைஸ்ட் எக்ஸெட்ரா. இதில் என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் those parents who understand the situation a little better, கர்நாடிக் மியூசிக்கில் ட்ரெயின் பண்ணால் இதில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு சினிமா பாட்டு பாடணுங்கிறதுக்காக கர்நாடிக் மியூசிக் ட்ரைனிங் கூட்டின்னு போகிறான். ஓகே. அது என்ன ஆகுது, சே 90% ஆஃப் தெம் மே கோ ஒன்லி டு சினிமா பாட்டு. பட் ஒரு 10% அட்லீஸ்ட் மே ஹோப்ஃபுல்லி ஸ்டே பேக் ஃபார் டேக் கர்நாடிக் மியூசிக் மோர் சீரியஸ்லி அண்ட் பர்சியூ இட். ஓகே. ஸோ maybe reality shows also are helping the cause. தெரியாது. ஓகே. ஓகே. I just leave it open. ஓகே. இருக்கலாம். ஓகே. நான் இந்த லேம் ஆடியன்ஸ் ஒரு பிளண்ட் ஆடியன்ஸை பற்றி கேட்டேன் இல்லையா, அங்கே இப்போ ஆர்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அ சீசன்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒரு முதல் பாட்லேயே தே கேன் சென்ஸ் தி பல்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ். அவளோட அந்த பல்ஸ் தெரியும். ஓகே, இவாள் இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். வாட் இஃப் தி ஆடியன்ஸ் ஒரு தி ஆர்டிஸ்ட் ஜட்ஜ்
இவாளுக்கு பெருசாக எதுவும் புரியலை ஒரு தெரியலை, நம்ம கொஞ்சம் ஜனரஞ்சகமாக அவளுக்கு ஏற்கிற மாதிரி பாடணும்னு பாடின கச்சேரிகள்லாம் இருக்கா? உண்டு. ஓகே. பிகாஸ் நான் ஏன் இதை கேட்குறேன்னா, the man who first brought Carnatic music to the masses, அரியக்குடி ராமானுஜிங்கார், it used to be said of him, முதல் பாட்லேயே ஆடியன்ஸ் ஒரு நோட்டம் விடுவார், எதை ரசிக்கிறா எப்படி ரசிக்கிறான்ட்டு, அந்த ஸ்பாட்டில் மாற்றிடுவார் அவர். ஓகே. இதை பட் நான் எதுக்கு இந்த கொஷின் கேட்டேன்னா, இன்னி வரைக்கும் எவ்ரி கச்சேரி ஹேஸ் அ பேட்டர்ன். இதில் ஆரம்பித்து இதை பிடிச்சி மெயினை பாடி, மெயினில் ஒரு மனோதர்மம் பாடி, அதில் ஒரு தனியை விட்டு ஒரு தூக்குடா ஒரு தில்லானா மங்களத்தோடு முடிக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி இந்த பேட்டர்ன். இப்போ இதுக்குள்ளே மட்டும்தான் அவள் வந்து தே கேன் கீப். அதையும் பிரேக் பண்ணுற மியூசிஷியன்ஸ்லாம் இருக்காடா இப்போ? எனக்கு அந்த வார்த்தை கரெக்டானு தெரியல. இப்போ அதை பிரேக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக தப்பா, ஆர் இஸ் இட் ஓகே டு பி கிரியேட்டிவ் வித் இன் த பவுண்ட்ரிஸ்? அந்த ஒரு இதில் கேட்குறேன். இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்வேன், சாஸ்திரம் வேறு சம்பிரதாயம் வேறு. சாஸ்திரம் இருந்தால் கூடிய வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம், சம்பிரதாயம்னு இருந்தால் கொஸ்டின் பண்ணலாம், கொஞ்சம் காலத்துக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கலாம். ஓகே, ஐ வில் கிவ் யூ அது அன்ரிலேட்டட் எக்ஸாம்பிள். யாரோ ஒரு சாஸ்திரிகள் சொல்கிறார், பூமியில் நின்றுட்டு சந்தியாவந்தனம் பண்ணினா தான் அது செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டு. ஏன் 10 ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் அவன் சந்தியாவந்தனம் பண்ணுறதே பெருசு என்ன? ஒருத்தரும் கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் சந்தி பண்ணிட்டு வரணுமா? ஸோ அதை மாதிரி சிலது வந்து ஆப்சலீட் ஆகிடுறது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இன்னோவேஷன்ஸ் என்ன வேணால் கொண்டு வாங்க, ட்ரை பண்ணுங்க. இஃப் யுவர் ஆடியன்ஸ் அக்செப்ட்ஸ் இட் ஃபைன், இஃப் தே டோன்ட், பட் யூ மஸ்ட் ஆல்சோ பி வில்லிங் டு ஃபேஸ் கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஃபைன், பட் இந்த இடத்துல ஒரு சின்ன கேட்ச் என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் இதை சொல்லி கேட்டுறது என்னென்னா, எங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இந்த மாதிரி பண்ணினா எங்களை வந்து வேறு சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அந்த பயம். அது when you're coming up, when you're on the rising path, you have to wait. Okay. When you have reached there and you have made a name for yourself, you can start those innovations. Okay. அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் அப்போ ஆரம்பிச்சுக்கலாம். By then you must have become famous. Okay. அது ஆயிடுறது. இன்னொன்று வந்து ஊரை பொறுத்து இருக்குது, ஹாலை பொறுத்து இருக்குது, வென்யூவை பொறுத்து இருக்குது. இந்தந்த இடத்துல இந்தந்த மாதிரி என்ன ஆடியன்ஸ் வரா, இவாளுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. Some of our musicians used to say, மயிலாப்பூருக்கும் டீனருக்கும் there is a difference in the kind of audience you get. ஓகே, கிருஷ்ணகாந்த் சபாவில் பாடுற லிஸ்ட்டு வேறு, என்ன இங்கே ராகசுதா ஹாலில் பாடுற லிஸ்ட்டு வேறு. இந்த ஆடியன்ஸ் வேறு, அந்த ஆடியன்ஸ் வேறு, அதுக்கு தகுந்த அப்புறம் மாத்திரவாள்லாம் இருக்கான். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஒரு கொஸ்டின் இருக்குது, பட் ஆனால் அதை நான் இப்போ கேட்கல. ஒரு அந்த சரி அதை கேட்டுவிடுவோமே, இது லாஸ்ட்டாக வச்சுக்கலான்னு பார்த்தேன், பட் இந்த செக்மெண்ட்டில் வந்ததுனால ஒரு மொமெண்ட் நீங்கள் ரீலிவ் பண்ணணும், அதாவது இந்த மியூசிக் கெரியரில் ஒரு மொமெண்ட் நீங்கள் ரீலிவ் பண்ணணும் அப்படின்னா அது என்ன மொமெண்ட்டாக இருக்கும்? மியூசிக் கெரியர் பெர்ஃபார்மன்ஸில் ஒரே ஒரு இது ஞாபகம் இருக்கு. நாத இன்பம் ராகசுதா ஹால், ஐ திங்க் தஞ்சாவூர் குமார் மிருதங்கம். அப்படி இயரும் சொல்லிடுங்களேன். 2000 25 years பேக். அப்போ ஓகே. மணிரங்கு ராகம் வாசித்தேன். ஓகே. ஐ திங்க் ஐ பிளேட் மாமோ பட்டாபிராம. பட் அந்த ராகம் வாசிக்கும் போது டுவர்ட்ஸ் தி எண்ட், அது ஒரு ஃபினிஷிங், ஐ சா மை குரு சிட்டிங் இன் த ஆடியன்ஸ் நாடிங் இஸ் ஹெட் இன் அப்ரிசியேஷன். ஓகே, அவர் மாதிரி ரொம்ப குஷி ஆகிட்டார். ஒரு பர்டிகுலர் தட் ஷுட் பி ரியலி ஒரு இந்த மொமெண்ட். ஸோ குரு ஃபீட்பேக் கொடுப்பார், அப்புறம் என்ன ஃபோன் பண்ணி சொல்லுவார் வாட் வாஸ் ஓகே, வாட் வாஸ் நாட் ஓகே. பட் அந்த எக்ஸ்பிரஷன் ஆன் ஹிஸ் ஃபேஸ் இஸ் ஸ்டில் அன்ஃபர்கெட்டபிள். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது நீங்கள் சொல்லும்போதே அந்த ஜாய் தெரியறது, அந்த ஒரு இது தெரியறது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஜென்ரிக் கொஷின் மாமா. வாட் அட்வைஸ் வுட் யூ கிவ் யங்ஸ்டர்ஸ் who want to pursue music as a career and who wants to do வீணா? லைக் வீணையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க அந்த காலத்தில் ஒரு ஜெண்டர் இது இருந்ததுன்னு, இன்னும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆர் இஸ் தேர் ஏஜ் லிமிட்? எனக்கு நீங்கள் சொன்னதுனால அதை கேட்குறேன். 12 வயசு வாத்தியத்தை ஆக்சஸ் பண்ணுற வரைக்கும் அட்லீஸ்ட் அந்த ஒரு லெங்க் இருக்கணும் அப்படின்னு.
அண்ட் வாத்தியத்தோட வெயிட் டஸ் இட் பிளே அ டிஃப்ரென்ஸ் இன் யூனோ. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸில் அண்ட் ஏஜ் டெஃபினெட்லி இப்போது ஒரு 40 வயசு இருக்கிற ஒருத்தர் வீணை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டா, பாட்டு கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டா, இஸ் இட் ஸ்டில் அப்ரோச்சபிள், ஆக்சசிபிள் ஃபார் தெம்? ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ்லேருந்து எடுத்து இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வரைக்கும். See, I'll go a little out of the field. வருண் சக்கரவர்த்தி கதை தெரியுமா? You look it up. Okay. He came into cricket very late in life. இப்போவே 33 வயசு ஆகுது. Okay. For cricket it is pretty late. Okay. Okay. But he's been through so many other things before he came into this. Many announce retirement at 33. Okay. Right. அதே மாதிரி strictly speaking it's never too late to learn. ரிட்டையர் ஆனப்புறம் கற்றுக்க ஆரம்பிச்சவெல்லாம் இருக்கா. ஐ நோ பீப்புள். ஓகே. அண்ட் ஒன்று எல்லாரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிறது. இப்போ ரிட்டையர் ஆகி சில பேர் வந்து வேதம் கற்றுக்கிறான். ஓகே. அவள் என்ன போய் மற்ற வெளியிடங்கள் அதுக்காக வேதிக் சாண்ட் பண்ணி சம்பாதிக்க போகிறாளா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி மியூசிக்கு நீங்கள் கற்றுக்கலாம். ஹூ நோஸ், கிளிக் ஆச்சுன்னா யூ மே ஈவன் பர்ஃபார்ம். ரூல் இட் அவுட்னு சொல்லலை, சான்சஸ் மே பி லெஸ். அண்ட் இன்ஃபேக்ட் whether it is art or sport or any such thing, amidst hundreds or thousands of people who learn it, about 1% make the grade. True. So we should be prepared for that. Okay. And one advice for youngsters, இப்போ புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கோ, கற்றுக்க ஆரம்பிக்கிறவாளுக்கோ, கற்றுன்னு இருக்கிறவாளுக்கோ, ஒன் அட்வைஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் ஆர் எனி அட்வைஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். I have a big problem when somebody starts with what is in it for me. Okay. And the mercenary attitude is very strongly there for most people in any endeavor. கண்டிப்பா. Okay. Not necessarily music. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டி உருவாகிருக்கிற இடத்துல இதை சஸ்டெயின் பண்ணுறது இட்ஸ் அ பிகர் சேலஞ்ச். We are surviving because there are a few who get hooked on to it so much. என்ன வெறித்தனமாக சாதகம் பண்ணி, ஐ நோ சம் பர்ஃபார்மிங் மியூசிஷியன்ஸ் அந்த மாதிரி. அதாவது ஸோ மச் ஸோ ஃபுல் டைமாக மியூசிக்கை கற்றுக்கிறேன் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்கூலிங். ஓகே. ஸ்கூலிங்கே ஹோம் ஸ்கூலிங்காக பண்ணிட்டு எனக்கு மியூசிக் தான் பிரதானம் அந்த மாதிரி இருக்கா. அதில் லைவ்லிஹுட்டும் ஒரு அளவு கேட்ச் பண்ண முடிஞ்சிருது. ஓகே. ஸோ அந்த மாதிரியும் இருக்கா. ஸோ ஐ திங்க் லாட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்னேட் கமிட்மெண்ட் அண்ட் எபிலிட்டி ஆஃப் தட் இண்டிவிஜுவல். ஓகே. ஓகே. இதில் இந்த பேரண்டியல் ப்ரெஷர் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறையா பேருக்கு என் குழந்தை இந்த வயசுக்குள்ளே இதை பர்ஃபார்ம் பண்ணணும், இந்த அவார்டு வாங்கணும், இதை அச்சீவ் பண்ணணும்னு நிறையா ப்ரெஷர்ஸும் இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி ஆர்ட் ஃபீல்டில் ப்ரெஷர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி சேம் as இது just as we have a few principals trying to tell the parents அப்படிலாம் ப்ரெஷர் போடாதீங்க, it is okay to be a good sports person, it's okay to be a good dramatist, it's okay to be a good debater, எதுவாக ஒன்றா இருக்கட்டும், குழந்தைகளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்களேன், ஃபோக்கஸ் ஆன் தேர் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிற அவேர்னஸ் சில பேருக்கு இருக்குது, பல பேருக்கு இல்லை. ஓகே. ஹோப்ஃபுல்லி தட் நம்பர் வில் இன்க்ரீஸ். ஓகே. ஓகே. ஸோ ஒரு ஓவரால் தெர் இஸ் சம்திங் விச் பேரண்ட்ஸை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒன் பிக் அட்வான்டேஜ் ஆஃப் லேர்னிங் மியூசிக் இன் அகாடமிக்ஸ் என்ன தெரியுமா? மெமரி கெட் ஷார்ப்பர். ஏன்னா நீங்கள் கீர்த்தனைகள்லாம் வந்து என்ன இப்போ அது கூட எல்லாம் பார்த்துட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. பட் எங்கள் ஜெனரேஷனெல்லாம் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிக்ட் நோ கற்றுக்கிறதுக்கு தான். ஓகே. அதுக்கப்புறம் எல்லாம் மனப்பாடமாக இருக்கணும். ஓகே. ஓகே. ஸோ அதை அந்த மனப்பாடம் பண்ணி அந்த பழக்கம் வந்ததுனால இந்த இது அகடமிக் லெசன்ஸும் ஓரளவுக்கு மெமரியில் ஸ்ட்ராங்காக நிற்கிறது. ஓகே. ஸோ ஐ திங்க் தி மியூசிக் ட்ரைனிங் அது நீங்கள் பர்சனலாக அனுபவிச்சது கண்டிப்பாக. ஓகே. தேர் ஆர் சம் பேரண்ட்ஸ் ஹூ ஹவ் டோல்ட் மீ தட். ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஓகே.
என் பசங்க மியூசிக் கற்றுன்றதுனால தான் ஐஐடி கிடச்சிது. அந்த ஓகே 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 இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் வீணால ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகிருக்கிறதுனால லைக் இது வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான் ஆன்சர் பண்ணலாம், ஆர் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பிக் நேம்ஸ் இட்ஸ் ஃபைன். கேன் யூ நேம் சம் ஆஃப் யுவர் ஃபேவரட் வீணா வித்வான்ஸ்? அது பாஸ்ட்டாக இருக்கலாம், ப்ரெசென்ட்டாக இருக்கலாம், அப்கமிங்காக இருக்கலாம். சம் ஃபேவரட் வீணா வித்வான்ஸ் அண்ட் what is in particular in them that makes them unique? Okay. I should start with Balachandar, who revolutionized playing of Veena. And there were few technicalities which we could pick up from Chitti Babu also. And எனக்கு இந்த கிளாசிக்கலாக வாசித்து அதில் வந்து ஒரு வெயிட்டோட இம்பேக்ட் பண்ணவாழ்ல கல்பக்கம் சுவாமிநாதன். ஓகே ஓகே ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் தெர் ஹேவ் பீன் சம் நாட் ஸோ பாப்புலர் வீணா ஆர்டிஸ்ட் பட் ஹூ யூஸ் டு சவுண்ட் வெரி குட். ரேடியோவில் யாரோ பர்வதவர்தினி பாலசுப்ரமணியன் ஒரு மாமி வாசிப்பார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயலக்ஷ்மி சேஷாத்ரின்னு ஒரு மாமி வாசிப்பார். அவள்லாம் நேராக பார்த்ததில் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது, பட் ரேடியோவில் கேட்ட வரைக்கும் இது இட்ஸ் குவைட் ப்ளீஸிங். அண்ட் இப்போ இருக்கிற செட்டில் எடுத்துட்டா ஆர்எஸ் ஜெயலக்ஷ்மி மாமி. இன்ஃபேக்ட் ஐ ஹர்ட் அவர் இன்டர்வியூ சேயிங், என்ன லேடிஸ்க்கு வீணக்காரத்தில் தாளம் வீக்குன்னு சொல்லுவோம், ஐ வாண்டட் டு ஷோ தட் அப்படின்ட்டு. ஐ ஹர்ட் அவர் திஸ் மெமரபிள் கான்சர்ட், சுகுணா வரதாச்சாரி பாட்டு ராகசுதாவில் தான், வித் அவர் சன் என்ன ஸ்ரீகாந்தா பரத்தா பேர் மறந்து வச்சட்டுன்னு. ஓகே. ஸோ மாமியும் பையனும் பாடினான். RSJ Mami played Veena accompaniment whenever Suguna Mami sang. V.V. Ravi was there with the violin to follow Bharat Rankirma. Okay. So, அந்த கச்சேரி ஃபுல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, இது வேறு மாதிரி ஃபுல் பெஞ்ச். பட் ஐ லைக் தட் கான்சர்ட். ஆன்லைனில் தான் பார்த்தேன். ஓகே. ஐ லைக் இட் அ லாட். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர், டுடே இன்னைக்கு பெங்களூரில் அஸ்வின் ஆனந்த், யோகவந்தனா, தென் ஹர் ஸ்டூடெண்ட் ரக்ஷிதா ரமேஷ், அப்புறம் இங்கே ரமணா பாலச்சந்திரன், ஓகே, சாருலதா, சாய் ஹரிணி, எல்லாரும் கலக்கிறாங்க. ஓகே. ஸோ த பொட்டென்ஷியல் இஸ் வெரி குட். ஓகே ஓகே ஓகே. லைக் ஐ செட், they've raised the bar. Okay. So இதுலேருந்து ஐ வாண்ட் டு மூவ் டு அ டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர்ஸ். அதாவது இந்த இன்னொரு முகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி யூ ஆஸ் அ ரிவ்யூவர், அந்த ஆஸ்பெக்டில் நான் 2-3 கேள்வி மட்டும் கேட்டுக்கலாம் அப்படின்னு, வித் யர் பர்மிஷன் தோ. ஸோ ஆஸ் அ ரிவ்யூவராக நீங்கள் வந்து நிறையா ரிவ்யூஸ் எழுதியிருக்கேன், தட் ஹஸ் கிரியேட்டட் அ இம்பேக்ட் இன் மெனி பர்ஃபார்மன்சஸ், மெனி ஆர்டிஸ்ட் இன் அ வெரி குட் வே டு ஷேப் தேர் ஓவரால் கெரியர் பாத் அண்ட் மியூசிக். ஒரு லிசனர் ஆஸ்பெக்டில் மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னு. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஆஸ் அ ரிவ்யூவர், வாட் ஆர் த கீ எலிமெண்ட்ஸ் தட் யூ லுக் ஃபார் இன் அ கர்நாடிக் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப அனலிட்டிக்கலாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்தா அப்புறம் நம்மளாலே கச்சேரி ரசிக்க முடியாமல் போயிடும். யூ காண்ட் என்ஜாய் த கான்சர்ட் இஃப் யூ கெட் இன் டு த டிசெக்டிங் மோட். ஓகே ஓகே. ஸோ ஓவரால் இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே. And in today's setting, the acoustics play a big role in that. Sound balance, எல்லாமே. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் the performers, how they gel together. என்ன, it's a teamwork. The chemistry between the artists in the stage. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அமையணும், இது ஒன்று. அதுக்கப்புறம் when you come into the specifics, ராக ஆலாபனை ஸ்டஃப் இருக்கா, இது புஷ்டியாக இருக்கா, அந்த ராகபாவம் நன்னா வருதா, அதை ஒரு மாதிரி கோஜென்ட்டாக டெவலப் பண்ணிட்டு போய் முடிச்சாடா, ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் ஷூட்டிங் அட் ரேண்டம், இந்த மாதிரி. அதே மாதிரி கீர்த்தனைகள் பாடுற போது ஒரு ஃபீலோட பாடுறாடா, இல்லை மெக்கானிக்கலாக பாடுறாடா, ஓகே, அந்த மாதிரி ஒன்று. ஓகே. ஹவு டு தி அக்காம்பனிமெண்ட்ஸ் கோ வித் த சாங், ஓகே, அது ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. என்ன
இந்த ஷார்ட்டனிங் ஆஃப் டைமில் ஒன் ட்ரெண்ட் விச் musicians don't admit that their reason for doing that, நீங்கள் கொடுக்குற டைமே 1.5 மணி நேரம், அதுக்குள்ளே நான் என்னுடைய டேலண்ட் எல்லாத்தையும் காட்டணும். நான் கீர்த்தனையில் பெருசாக உங்களை ஒன்றும் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. எதுக்கு பல்லவியிலேருந்து ஆரம்பித்து அத்தனை சங்கதியும் பாடிண்டு நேராக அனுபல்வியில் ஆரம்பித்து முடிச்சுட்டா எனக்கு த டைம் ஸ்பெண்ட் ஆன் கீர்த்தனை இஸ் லெஸ் அண்ட் ஐ கெட் மோர் டைம் டு ஷோ மை மனோதர்மம். ஓகே, அப்படின்னு நினைக்கிறாளோன்னு சந்தேகம் வருது. ஓகே, என்ன ஓகே, பட் அது பாட்டை பூர்ணமாக பாடின ஃபீல் கிடைக்காது. அது என்னமோ என்ன இந்த பாட்டுக்கு இப்படி பாடினாதான் என்ன பொருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு அது மாதிரி நிஜமாவே சில கீர்த்தனைகள் இருக்குது. இந்த அட்டானால பாலகனக்கமயன்னு ஆரம்பிப்பார், ஏலனி தயாராவது தான் பல்லவி, பட் அனுபலியில் தான் ஆரம்பிப்பார். இது ட்ரெடிஷ்னலாகவே அந்த மாதிரி தான் வரும். இன்ஃபேக்ட் இந்த சௌமித்ரி பாக்கியமே, அது மித்ரி பாக்கியமேன்னு வரும். அந்த சித்திர ரத்னமேன்னு அனுபல்வியில் ஆரம்பித்து அதை கொண்டு சேர்த்தா தான் சௌமித்ரி பாக்கியமே வந்து சேரும். ஓகே, ஸோ அது அனுபல்வியில் தான் ஆரம்பிப்பா எல்லாருமே. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒரு ரிவ்யூவராக பார்க்கும்போது யூ ஹேவ் டு டேக் இன்டு அக்கௌண்ட் ஆஃப் தீஸ் மெனி ஆஸ்பெக்ட்ஸ். அது ஸ்வரப்பிரஸ்தம், நிரவல், ஸ்வரம். நிரவல் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல வீக்காக இருக்கும். ஸோ ஐ விஷ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் நிரவல் கோஸ் அப். ஓகே, அது கொஞ்சம் நாட் டூ ஹாப்பி. ஓகே, ஓகே, வித் கரண்ட் ட்ரெண்டில். ஓகே, சில பேர் நல்லா பாடுறான். ஜென்ரலி ஸ்பீக்கிங் எனக்கு நிரவல் ஐ எம் நாட் வெரி ஹாப்பி. ஓகே, அண்ட் ஐ go back in time 1965 ஆலத்தூர் ஸ்ரீனிவாச ஐயர் ப்ரிசைட் பண்ண வருஷம் அவருடைய பிரசிடென்ஷியல் ஸ்பீச்சில் அவர் சொல்லியிருக்கார், நெர்வல் இஸ் தி லாஸ்ட் இவாலுவேட்டிங், என்ன லாஸ்ட் கோல் போஸ்ட் ஆர் மைல் ஸ்டோன் டு கிராஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, த ஹார்டஸ்ட் திங் டு கிராஸ் மாதிரி. ஓகே, 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 எல்லாம் கூடி வந்தால் தான் அது இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஓகே. அண்ட் ஸ்வரம் பாடுறதுல அகெயின் ஐ எம் ஓப்பன். சில பேர் வந்து கணக்கு போட்டு ஸ்வரம் பாடுறது, ஸ்பான்டேனியஸாக சர்வலகுவாக பாடுறது, அப்புறம் பொருத்தம் வச்சு பாடுறது, எதோ வேணா பாடுங்க. பட் ஓவரால் எனக்கு வந்து தி இம்பேக்ட் ஷுட் பி குட். ஓகே, ஐ டோன்ட் இன்சிஸ்ட் இப்படி தான் பாடணும்னு நான் சொல்லலை. ஓகே, உங்கள் வகையில் நான் வரேன். ஓகே, பட் வாட் இஸ் இட் தட் யூ கிவ் மீ as an experience. ஸோ நீங்கள் ரிவ்யூ எழுதும்போது இது எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே யூ ஹேவ் டு டச் அண்ட் இது ரைட், கரெக்ட் இல்லையா? ஓகே. ஸோ பட் யூஸ்வலாக என்ன பண்ணுன்னா நன்னா இருக்கிற அம்சத்தை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிவிட்டு ஓகே சரியில்லாத ஒன்றும் சொல்லாமல் விட்டுருவேன். அதாவது இட் இஸ் ஓகே, ஓகே, நத்திங் டு கிரிட்டிசைஸ்னால் விட்டுருவேன். ஓகே. இந்த அகெயின் அந்த முன்னாடி இருந்த கொஷின், ஒரு கர்நாடிக் மியூசிக்கில் எது ரொம்ப ஒரு மியூசிஷியனாக எது டெவலப் பண்ணணும், அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக பாவமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேங்க. ஒரு ரிவ்யூவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை சொல்லுங்கள். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் சூப்பராக இருக்குது, ஆனால் அதில் பாவம் இல்லை. அது கணக்கு வழக்கெலாம் அடிச்சுக்க முடியாது, சூப்பராக இருக்குது ஆனால் பாவம் இல்லை. வேற அதர் ஹேண்ட் பாவம் சூப்பராக இருக்குது, கண்ணில் ஜலம் வருது பாட்டை கேட்டால், ஆனால் கணக்கு சமத்துக்கு வரல, ஒன்றும் வரல, அங்கங்கே ஸ்ருதி போகிறது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் வாட் ஹுக்ஸ் அ ரிவ்யூவர் அ லாட்? நான் வந்து ஸ்ட்ரிக்டான மேக்ஸ் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவ்யூவர் மைண்ட் செட்டில் இருக்குமா ஜென்ரலாக? ஆர் இல்லை எனக்கு வந்து அந்த எசன்ஸை டச் பண்ணிட்டா அட் தி கோர் அதானே, ஒருத்தரோட சோலை டச் பண்ணணும் மியூசிக், அதே டச் பண்ணியாச்சு அப்படின்னா அப்புறம் இதெல்லாம் என்னது வழி தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். இல்லை இல்லை, கொஞ்சம் பேலன்ஸ் வேணும். ஓகே, யூ கேன் நாட் கம்ப்ளீட்லி இக்னோர் ஒன் ஃபார் தி அதர். ஓகே, இல்லை இக்னோர் பண்ணணும்னு சொல்லலை, பட் இவ்வளோ வந்துடுது, இது என்ன இது ஒரு 2-3 தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி விட முடியாது. அதாவது இந்த டெக்னிக்கல் காம்பிடன்ஸ் எல்லாம் ஒரு மினிமம் லெவலுக்கு மேலே இருந்துட்டு ஆன் டாப் ஆஃப் தட் என்ன யூ மேக் அன் எமோஷனல் இம்பேக்ட் ஆன் த லிசனர்னா எஸ். ஓகே, ஸோ பேஸ் இஸ் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்கு மேலே நீங்கள் ஹை டெக்னிக்காக இருக்க வேணாம், அட்லீஸ்ட் ஸ்ருதிலயம். ஓகே, ஓகே. இங்கே வந்து மெனி யங்ஸ்டர்ஸ், அதுவும் இப்போ இந்த கரண்ட் ட்ரெண்டில் தே ஆர் எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் அதர் மியூசிக்ஸ், அதர் வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி அதெல்லாம் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால தே பிரிங் தட் அண்ட் ட்ரை அ லாட் ஆஃப் நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்டு கர்நாடிக் மியூசிக் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறா அப்படிங்கும்போது வாட் இஸ் யுவர் டேக் ஆஸ் அ ரிவ்யூவர்? ஒரு லிசனராக, பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக, ஒரு ரிவ்யூவராக?
நீங்கள் வந்து ரெகுலர் கான்சர்ட்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதில் இதெல்லாம் கொண்டு வந்தால் நான் ஐமே ஓகே கொஞ்சம் பேர் வைக்கிறத சேஃபாக வச்சுடணும். ஓகே வேறஸ் அந்த தி அக்கேஷன் இந்த பாப்புலர் ஆக்கணும், அதனால நான் இது மாதிரி ஐ எம் ட்ரைங் மெனி இன்னோவேஷன்ஸ் லைக் திஸ் அப்படி நான் பண்ணுங்க. என்ன நத்திங் இஸ் டேபு ஃபார் மீ தட் வே. ஓகே ஓகே இன்ட்ரெஸ்டிங். பட் எல்லாத்துக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே இல்லை நான் உங்களைனா இன் ஜென்ரல் ரிவ்யூவர்ஸை கேட்குறேன். ஏன்னா நிறையா ரிவ்யூவர்ஸ் இருக்கா. ஸோ ரிவ்யூவர்ஸ் ஆல்சோ ஆர் பவுண்ட் டு பி வேரிட் இன் தேர். ஐ கான்ட் ஜென்ரலைஸ். ஓகே ஒரே கச்சேரியை இன்ஃபேக்ட் ஐ நோ திஸ் ஹேப்பன். ஒரு பர்டிகுலர் கான்சர்ட் இந்த ரீசெண்ட்லி கன்க்ளூடட் சீசனில் ஒரு மியூசிஷியன் வந்து ஒரு ராகத்தை சரியாக பாடலை நான் நினச்சேன். வேற ஒரு ப்ரெஸ் ரிவ்யூவில் ரொம்ப நாள் பாடினார், அவர் ரேவ் பண்ணியிருக்கார். ஓகே ஸோ ஓகே இன்ட்ரெஸ்டிங். ஆனால் பர்ஸ்பெக்டிவ் ஆகிடுறது எல்லாமே. நீங்கள் ரிவ்யூ எழுதினதில் ஒரு சீனியர் மியூசிஷியன் பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது ஒரு கிரிட்டிக் ரிவ்யூ எழுதியிருக்கீங்களா? ஓகே அது கிரிட்டிசிசம்னு எழுதியிருக்கேன்னா தெரியல, கொஞ்சம் பட்டும் படாமலவா அந்த விஷயத்தில் நம்ம இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். அவளோட வித்வத், அவளோட அந்த இதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதே நேரத்தில் இது இந்த இடத்துல இது சரியில்லைங்கிறதும் சொல்லணும். அந்த ஹானஸ்டி அண்ட் ரெஸ்பெக்ட், அதை பேலன்ஸ் எப்படி பண்ணுறது? இது ஹவு டு பி டிப்ளமேட்டிக்குங்கிறதுக்கு மெனி இயர்ஸ் திஸ் மஸ்ட் ஹவ் பீன் இன் தி 80s. லால்குடி ஜெயராமன் சார் மியூசிக் அகாடமியில் இந்த மார்னிங் செஷன் சம்டைம் இந்த கிரிட்டிசிசம் பற்றி தான் வந்தது. அவர் பேசினார், சொன்னார், சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது, இது முட்டாள்தனமான காரியம் அப்படின்னு சொல்கிறத இது புத்திசாலிகள் செய்கிற காரியம் மாதிரி இல்லையே. ஓகே ஹி டாட் அஸ் ஹார்ட் லெசன் இன் டிப்ளமசி, எப்படி சொல்லணும். ஓகே ஸோ சொல்கிற விதம் அதே மாதிரி அது எடுத்துக்கிற விதமும் இருக்குது. அண்ட் ஏன் நீங்கள் இந்த மாதிரி எழுதினேன்னு யாராவது கேட்டிருக்காளா? ஒரு கச்சேரியை நீங்கள் கிரிட்டிக் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன், ஏன் உங்களுக்கு நீங்கள் ஏன் இந்த மாதிரி எழுதினேன், நான் இதை சரியாக தானே பண்ணேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஒரே ஒரு தடவை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நோ டீட்டெயில்ஸ். ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஒரு மோஸ்ட் மெமரபிள் கான்சர்ட்டோட ரிவ்யூ அப்படின்னா, அதாவது நிறையா பண்ணியிருப்போம் நம்மளோட கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸில் திஸ் ஒர்க் ஐ லைக் பர்சனலி லைக், அது வெளியில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ரெண்டாவது நான் ஜென்யூனாக ரசித்து எழுதினது அந்த மாதிரி ஒரு இது ரெண்டு இது இருக்குது. சின்ன வயசுலலாம் ஐ வாஸ் நோவேர் இன் யுவர் ரிவ்யூவிங். ஓகே எத்தனையோ மெமரபிள் கான்சர்ட்ஸ்லாம் கேட்டிருக்கேன், அது வேறு, அதை விட்டுருவோம். இந்த ரிவ்யூ எழுத ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்தது இல்லை அப்படின்னு பார்த்தா தெர் ஆர் ஃபியூ தட் ஆர் மெமரபிள். ஃபர்ஸ்ட் ஆன் மை மைண்ட் இஸ் சஞ்சய் சுப்ரமணியன் 2012 தேர் அபவுட்ஸ் வந்து தோடி பாடி ఎందు దాగినాడో பாடினான். சஞ்சய் ப்ளஸ் இஸ் பக்கவாதம் வரதூர் நெய்வேலி வெங்கடேஷ் தான். இட்ஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அட் தி எண்ட் ஆஃப் த கான்சர்ட் வெளியில் பார்த்தேன் சஞ்சய் ஸ்டார்ட் 50 வருஷத்தில் நான் இந்த மாதிரி கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி ஹீ ஃபெல்ட் எம்பாரஸ்ட். ஓகே அதே மாதிரி டிஎம் கிருஷ்ணா அகாடமியில் வெல் ஹி வாஸ் ஆல்ரெடி இன் டு திஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் மோட். பைரவியை மெயின் ஐட்டமாக பாடி, வர்ணத்தை பாடி, இந்த சிறுநோ சிட்டப்பல்லவிக்கு நிறவல் பாடி, ஒரு த ஹோல் திங் மஸ்ட் ஹவ் லாஸ்டட் அபவுட் 1.5 hours. அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே இன்ட்ரெஸ்டிங். ஸோ உங்களோட இந்த ரிவ்யூ ஃபீல்டில் நீங்கள் ரசித்த இன்னொரு ரிவ்யூவர், அதாவது இவர் எப்படி இந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சார் அப்படின்னு, ஏன்னா கண்டிப்பாக அந்த ஒரு நம்ம இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்கிற அந்த தெரிஞ்சுக்கிற க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிவ்யூவர் நீங்கள் ரசித்த ரிவ்யூ. கான்டெம்பரரி ரிவ்யூஸ் நான் ரொம்ப படித்ததில்லை, பட் அந்த காலத்தில் எழுதினவாரில் ஹிந்துவில் NM நாராயணன் ஒருத்தர் எழுதுவார். அப்புறம் ஆரபி, அவருடைய ரியல் நேம் தெரியாது, சுப்புடுவோடலாம் பர்சனலாகவே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ they all had certain valid points to make. NMனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ராகபாவம், அந்த புஷ்டி, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் தே ஆல் ஹேட் ஸ்கூல் பயஸ், சர்டன் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் பிடிக்கும், சில பிடிக்காது அப்படின்ட்டு. பட் தேர் வேர் ஐடியாஸ் விச் ஒரு ஃபன் கொஸ்டின் மாமா.
இந்த எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் வந்துட்டால் ஒரு திடீர் ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் எனி கான்செர்ட் வேர் மாமா உள்ள, அதாவது நீங்கள் உள்ளே வந்த உடனே ஆஹா இவர் இன்னைக்கு என்ன எழுத போகிறாருன்னு தெரியலையேங்கிற பதட்டத்தில் நடந்த கச்சேரி ஏதாவது இருக்கா? அது மாதிரி ஒன்று கேள்விப்பட்டேன். இன்ஃபேக்ட் நான் ரிவ்யூவே எழுதுறதா இல்லை, ரொம்ப ஆடியன்ஸாக தான் போனேன். அது ஒரு பெரிய டிசைன், அச்சோ எழுதிட போகிறாரு அப்படிங்கிற இது. அப்புறம் ஃபோனில் பேசணும், சார் நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு இது ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு பதட்டமான நிலைமையிலையும் இருந்திருக்கு. ஓகே, ஒரு ஒரு இந்த ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ்க்கான 2-3 தாட்ஸ் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இந்த கண்டென்ட் இப்போ நிறைய ஆக்சசபிளாக இருக்குது. அதாவது சபாவில் மட்டும் நடக்கிற கச்சேரி போய் இப்போ அன்கன்வென்ஷனல் ஸ்பேசஸில் ஆற்றுல கச்சேரி நடக்கிறது, கல்யாண கச்சேரிகள் நடக்கிறது. கல்யாண கச்சேரி அந்த காலத்தில் இதோட பெட்டராகவே நடந்தது. ஓகே கேட்டுன்றா. ஓகே, பட் ஆனால் நிறைய அன்கன்வென்ஷனல் ஸ்பேசஸில் இப்போ கச்சேரிகள் நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா யாரோ நம்பாத்து கச்சேரி, அவன் ஆற்றுல ஏதோ கச்சேரிலாம் நடத்தின்னு இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஏதோ நடக்கிறது. இந்த ஆக்சசபிலிட்டி ஆஃப் கண்டென்ட் நிறையா இருக்குது. இதை ஹவு டு யூ think this affects or helps the traditional form of Carnatic music? See, ஒரு பக்கம் nobody has a choice. Okay. இதெல்லாம் evolutions which seem inevitable. Okay. So whole variety of changing factors and constraints and all that. So both the musicians and the listeners have to adapt themselves to this situation and think of how best can I maximize my effectiveness through the developments under these conditions. அப்படிதான் யோசிக்கணும். ஓகே, நாட் தட் ஐ ஹேவ் an answer for that. ஓகே, பட் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் எப்படி முண்டி அடிச்சுட்டு மேலே வரப்போகிறேன், அதுதான் சேலஞ்ச். ஓகே, இந்த இடத்துல இன்னொன்று கேட்டுக்கிறேன். ஜென்ரலாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று பரவலாக பேசப்படுறதுனா சபாவில் வந்து கும்பல் குறைய ஆரம்பிச்சிடுது அப்படின்னு. நோ மேட்டர் வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் இட் இஸ், சபாவில் ஜென்ரலாக கும்பல் குறையிறது எப்பவுமே குறைச்சலாக தானே இருந்தது. அது எனக்கு பாப்புலர் ஆர்டிஸ்ட் தான் நிறைய கூட்டம் வரும், அவ்வளோ பாப்புலர் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட்டம் வரும். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து ஆன்லைன் மீடியம், அந்த கோவிடில் தான் இந்த ஆன்லைனுக்கே நிறையா புஷ் ஆச்சு. இந்த ஆன்லைன் மீடியம் ஹஸ் ஹெல்ப்ட் அ லார்ஜர் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் know and resonate with this kind of a very beautiful art form. Yeah. ஆனால் அதுக்கப்புறம் it is very hard to unplug the online part and say இல்லை கச்சேரினா சபாக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அன்பிளக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ how do you think an artist can balance between இப்போ ஆன்லைனில் தான் வருதே நான் எதுக்கு வந்து சபாக்கு வந்து கச்சேரியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது, ஆர் சபாவில் வந்து கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்லைனில் கிடையாது அப்படிங்கிறது. வாட் இஸ் த ஆர்டிஸ்ட் கேம் ஹியர்? ஒரு நிமிஷம், ஐ கிவ் யூ டிஃப்ரெண்ட் அனாலஜி. T20 மேட்ச் நடக்கிறது, டிவிலையும் நிறைய பேர் பார்க்குறா, அங்கேயும் பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நேரம் வரத்துக்கும் மனுஷாக இருக்கா, ஏன்னா ஆன்லைன் பார்க்குறதுக்கும் மனுஷாக இருக்கா. அந்த மாதிரி இதையும் பாப்புலர் ஆக்கணும். அதில் பாப்புலர் ஆக்கணுங்கிறது கரெக்ட். அதில் வந்து போத் தி ஆர்டிஸ்ட், தி ஆர்கனைசேஷன், தி ஓவரால் திங், எவ்ரிபடி ஹேஸ் டு ப்ளே அ ரோல் இன் இட். பட் இப்போ ஒரு பரவலாக இருக்கிற ஒரு அந்த பேச்சு என்ன, நான் அட்லீஸ்ட் எனக்கு ஐ மே பி ராங் ஆல்சோ, ஐ எம் நாட் சேயிங் நான் சொல்கிறது கரெக்டுன்னு, பட் இந்த ஆன்லைன் வந்ததுனால ஃபிசிக்கல் அட்டெண்டன்ஸ் குறைஞ்சுட்டே வருது. ஸோ நீங்கள் ஆன்லைன் பண்ண ஃபிசிக்கல் அட்டெண்டன்ஸ் குறையிறது அப்படிங்கிற அந்த ஒரு இம்ப்ரெஷன் ஆர்டிஸ்ட் கிட்டே இருக்கோ தெரியல. இருக்கலாம், பட் இதுவும் இட் மே பாஸ். இப்போ ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு காலத்தில் தினம் டிவி சீரியல் ஏதாவது ஒன்று அலறின்னு இருக்கும் வீட்டில். இப்போ டிவியே ஆன் பண்ணுறது இல்லை. டிவி இருக்குது, there is wide choice, but we don't care. ஏன்னா கண்டென்ட் ஆர் அவைலபிள், எப்போ என்ன வேணுமோ பார்த்துக்கலான்னு அந்த மாதிரி. ஸோ இதுவும் ஒரு பாசிங் ஃபேஸ். என்ன இருந்தாலும் நேராக போய் கச்சேரி கேட்குற மாதிரி இது ஆகாது அப்படின்ட்டு there will always be ஒரு committed section of people who want to come and listen. The interesting part is you will see சீனியர் சிட்டிசன்ஸ் ஜாஸ்தி வருவா, அது எப்போவுமே உண்டு. என்ன அண்ட் ஐ யூஸ் டு டெல் பீப்புள், எல்லோரும் வயசான வாடே வராடே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்கவா,
என் கூட காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்போ சினிமா பாட்டு கேட்டுட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கர்நாடிக் மியூசிக் கேட்குறா. ஓகே. ஸோ இதுக்கு ஒரு வயசு வேண்டியிருக்கு. ஓகே. என்ன? ஸோ அதனால் இப்போ சினிமா பாட்டு கேட்குற சின்ன பசங்க வயசானதுக்கப்புறம் தே மே லிசன் டு கர்நாடிக் மியூசிக். ஓகே. அந்த சமயத்தில் கொஞ்சம் ஸ்லோவர் மியூசிக் வேண்டியிருக்கு. யூ வாண்ட் சம்திங் தட் வில் காம் யுவர் நர்வ்ஸ். மேபி தட் இஸ் வென் யூ வாண்ட் டு லிசன் டு திஸ். ஓகே. லெட் இட் கோ. பரவாயில்ல. ஸோ நத்திங் லேட் தென் நெவர். ஆமாம், அந்த மாதிரி. ஓகே. தி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ் சம் ஆஃப் தி சீனியர் சிட்டிசன்ஸ் நடக்க முடியாமல் நடந்து வந்து சபாவில் உட்காருவான். அவள் ஈஸியாக ஆன்லைனில் கேட்டிருக்கலாம். தே வாண்ட் டு கம். ஓகே. இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஓகே. நான் இதை எப்படி நான் என்னோட பர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சுனதை சொல்கிறேன். இட் இஸ் அ பிளேஸ் வேர் யூ எக்ஸிபிட் யுவர் டேலண்ட் அண்ட் it is your duty as an artist to make sure you convert that online audience to an offline audience அப்படின்னு நான் நினச்சின்னு இருக்கேன். அது கரெக்டாக தப்பான்னு தெரியல. இப்போது நான் வந்து ஆன்லைனில் ஒரு விஷயம் பார்க்குறேன், பிடிச்சிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நீ எங்கே பாடுறீன்னு சொல்லுங்க, நான் நேரில் வந்து கேட்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கன்வர்ஷன் நடக்கிறதா? நடக்கலாம். ஓகே. நாட் இன் எவ்ரி கேஸ், பட் அதுவும் கொஞ்சம் நடக்கும். சிலது சாம்பிள் கேட்டுட்டு ஏய் நன்னா பாடுறாடு போய் கேட்கலாமே, அது எப்பவும் ஆகும். ஓகே. ஓகே. சில பேர் அந்த மாதிரி தான் யூடியூப்பில் கேட்டுட்டு நேராக போய் கேட்கலாமே அப்படின்ட்டு இப்போ கச்சேரி மெட்ராஸில் நடந்தது போய் கேட்டுட்டு வந்தேன். ஓகே. தட் ஐ வாஸ் நாட் ஸோ இம்ப்ரெஸ்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மேட்டர், பட் அந்த ஒரு புல் அது இருந்தது. ஓகே. அது இல்லைன்னா அது என்னன்னே தெரிஞ்சிருக்காமல் இருந்திருக்கும். ஓகே. இந்த ரோல் ஆஃப் அ வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஹிந்துஸ்தானி, இது how is it impacting or affecting or enhancing the Carnatic இது? இப்போ சில சமயம் அந்த ஆன்லைனில் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கர்நாடிக் மியூசிக் சாங்கை லீட் பேஸ் ரிதம் அந்த மாதிரிலாம் அக்காம்பனிமெண்ட் வச்சுட்டு கூட பர்ஃபார்ம் பண்ணுறான். இன் அ லிமிட்டட் சென்ஸ் ஓகே, இஃப் யூ ஆர் ஏபிள் டு பாப்புலரைஸ். என்ன இது ரொம்ப பியூரிட்டானிக்கலாக பார்த்தா ஒத்து வராது. பியூரிட்டானிக்கலாக எப்போதும் பார்த்துட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக யூ கேன் லெட் சம் ஆஃப் தீஸ் திங்ஸ் கம் இன். ஓகே. ஓகே. ஸோ தட் இஸ் ஃபார் த வெஸ்டர்ன் மியூசிக் பார்ட். ஓகே. இப்போ ஹிந்துஸ்தானி மியூசிக்னு எடுத்துட்டா சில பேர் தபலாலாம் பக்கவாதியம் போட்டுக்கிறாளே. ஓகே. என்ன தட் இஸ் ஹேப்பனிங். ஓகே. பட் தெர் இஸ் சம்திங் எல்ஸ் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனிதிங் தட் ஹஸ் கம் டு இன் த ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ் விச் ஐ வாண்ட் டு சே. சொல்லுங்க. The North Indian counterpart cares two hoots for your music. If at all anything, they ridicule it. Okay. உங்கள் ராகங்கள்லாம் எடுத்துட்டு அவள் ஸ்டைலில் அதை ப்ரெசென்ட் பண்ணுவாள். நம்ம மேடக்கர்த்தா ராகங்கள் பலது அவள்கிட்ட கிடையாது. தே ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங், தே யூஸ் இட். பட் அது ஃபுல்லாக ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் தான் இருக்கும். ஓகே. நம்ம ஊர்லேயும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. இந்த பெஹாக், காபி, சிந்து பைரவி, தேஷ், இந்த மாதிரி ராகங்கள்லாம் வந்து இந்த போஸ்ட் பல்லவி செஷன் ஆர் போஸ்ட் தனியாவர்த்தன செஷனில் சில பாட்டுகள் அந்த ராகங்கள்லையும் பாடுவாள். அது வைக்கிற இடத்துல வச்சுருந்தது. இட் வாஸ் ஃபைன். பட் டைம் டிட் கம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1980 itself. ராகந்தானம் பல்லவி இன் சிந்து பைரவி, இன் பெஹாக், இன் பிருந்தாவன சாரங்கா, இந்த மாதிரி. ஓகே. எனக்கு உள்ளூர ஒரு அப்புறம் அதை தவிர சில கர்நாடிக் ராகங்களே வந்து கொஞ்சம் ஹிந்துஸ்தானி டச்சோட ஹிந்துஸ்தானி ஸ்டைலு. சில சமயத்தில் எனக்கு தோணும், ஏன் அவன் நம்மளை கால் தூசுக்கு மதிக்க மாட்டேன்றான், நம்ம ஏன் அவனை காப்பி அடிச்சுட்டு இருக்கோம்? கேன் யூ நாட் டேக் அ துக்கடா செஷன் த்ரூ வித் நாதநாம கிரியா, புன்னாக வராடி, செஞ்சுருட்டி, நவரோஸ், இந்த மாதிரி ராகங்கள் இல்லையா? என்ன இதை வச்சு உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியாதா? டு யூ ஹாவ் டு borrow from elsewhere to make an impact? நம்மக்கிட்ட என்ன இல்லை, ஏன் நம்ம அங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஓகே. அது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற இடத்த பொறுத்துருக்கு. சில இடங்கள் அது தேவைப்படலாம். சில இடங்களில் ஐ திங்க் யூ கேன் கீப் த கர்நாடிக் ஐடென்டிட்டி இன்டாக்ட் அண்ட் ஸ்டில் மேக் அன் இம்பேக்ட். ஓகே. அதுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். ஓகே. ஓகே. ஸோ இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்குது, பட் ஐ திங்க் இது எல்லாமே நம்ம வைடாக டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஓகே. ஸோ வித் தட் ஐ
க்ளோஸ் திஸ் இன்டர்வியூ செஷன். உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா இல்லை சம்மரைஸ் இட். ஒரே ஒரு இதுதான், திஸ் இஸ் டு மியூசிஷியன்ஸ். கண்டிப்பாக. I personally do not like ragas being treated as scales and combinations of notes with any permutation combination of notes passing off as a phrase for the raga. Please try to understand, let us say, absorb the essence of the ragas through the compositions that were made in the 19th century or earlier, and from that try to extract the essence of the raga and present it. Okay. Sure. This is my only. Thank you. Thanks a lot for your time and valuable insights, மாமா. நான் ஏதாவது தப்பாக இங்கேயாவது கேள்வி கேட்டிருந்தாலும் தப்பாக எடுத்துக்காது, மன்னிச்சிடுங்க. There's nothing like தப்பு ரைட்டு, எல்லாமே பெர்செப்ஷன் தான். Okay, sure. Thank you. Thanks a lot for your time and valuable insights. Thank you, மாமா.